சரி சரி சரி. இப்படி போச்சு நீங்கள் போய் சேர்ற அளவுக்கு நீங்கள் தீங்கு செய்யலை, அதான் பிரச்சனை. கொலை முயற்சி செஞ்சிருக்கிறார். நல்ல காலமா பில் போட இல்ல, பில் போட்டு அந்த இதுல ஏற்றினா தங்களுக்கு கிடைக்கலாம். ஓ, நல்ல இது அமௌண்ட் சொல்லி அவங்களுக்கு மிச்சம் நன்றி சொல்லுங்கக்கா, மிச்சம் நன்றி சொல்லுங்க. நான் சொன்னேன்னு சொல்லி நீங்களுமே நன்றி சொல்லுங்கக்கா. நன்றி சொல்ல பழங்க, எவ்வளோதான் கவலை இருந்தாலும் நன்றி சொல்ல பழங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. பூவா என்னடா பூவா கண்ட உலாண்டா இங்கே நிற்கிறா பார்க்க வந்துருக்கா அவ்வளோ ஜாதாக்கா. அந்த அம்மா சுண்டர் மறந்தோனி அது இப்போ சாந்தாக்கா என்னது உங்களுக்கு? சாந்தாக்கா அங்கே பக்கத்தில் இருந்தாங்கல்ல, நீங்களே தான் இப்போ தெரியுது. நீங்கள் முந்தி உங்களை கேன்டீனுக்கு எத்தனை நான் பாருனா உங்களுக்கு துப்புறா ஞாபகம் இல்லை என்ன மறந்து போனீங்களே, அதெல்லாம் பெருத்த மந்தோட எல்லாம் மறந்து பிடிச்சி கொண்டு இருக்கிறேன். கைதான் 5 பேர் கையும் காலம் தானே. ஐயோ இவ்வளோ டீயை போட்டிருப்பேன், இவ்வளோ வடையை போட்டிருப்பேன், எத்தனை சாப்பாடு இடியப்பா அதுதானே பசி வளர்றதுக்கு எந்த பள்ளத்தாலும் போய் இழுக்கிறேன் மேலே இப்போ போகிற. சரி, நீங்கள் டீயை வடையை போடுற நேரங்களில் ப்ரெஷரே முக பார்த்துருக்கணுமே. இப்போ டீயை போட்டுட்டு சீனி வாக்குற மாதிரி உங்களுக்கு முக ப்ரெஷரை சுகரை பார்த்துருந்தா எனக்கு கொஞ்சம் வந்துடாது. எந்த ஃபுல்லாக எல்லாம் தெரியும் என்னை பற்றி. பீடி சீக்கிரட்டு கழிச்சாரேன் ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியும் தம்பிக்கு. அது இருக்கிற ஆளுமே எனக்கு கூட மூத்த பார்த்தா அதோட வாடையே தெரியா உங்களுக்கு. தண்ணி குடிப்பேன், பசுப்பால் காய்ச்சி எல்லாரும் குடிக்கிறது சீரியல். நீங்கள் இந்த வேலையை செய்ய இப்போ இதுதான் வேலையோ? முந்தி ஏஜி ஆஃபீஸில் வேலை செஞ்சேன், இப்போ இதுதான் வேலையா செய்கிறேன். கிட்டத்தட்ட 9 வருஷம் இருக்குமே. 9 வருஷம் இருக்கு. நடக்க கஷ்டம் தான். அப்போ 50 வயசு காட்டித்தானே எடுக்கிறவா யூரினும் அந்த கப்பில் எடுத்து வச்சா கொண்டு ஒரு நாளைக்கு 3 தரம் க்ளீன் பண்ணி ஊற்றுவாங்க. அது அந்த மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமென்று சொல்லுவாங்க. மனைவி இல்லை, எனக்கு அம்மா. அம்மாவுக்கு அப்போ யார் இப்போ உங்களை பார்க்குறப்ப என்ன சில பேர் அவ வந்து சட்டை தைக்கிறவ. அப்போ அதில் தைச்சால் எனக்கு கொஞ்சம் நாங்கள் நல்லா சுருக்கம் பச்சம் சாப்பிட்றது இல்லை. பான் பண்ணாலும் காரத்தில் 2 பேரும் பண்ணி சாப்பிடுவோம், பொரிய மாதிரி சாப்பிடுவோம். அப்படி கொஞ்சம் சுருக்கம். கீழே விடுங்க, நான் வா 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 கீழே விடுங்க, வா 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 நான் இருக்கிறேன் இருப்பேன். சரி, அன்னைய நான் கனால் கண்டது உங்களுக்கு தெரியுமா? என்ன இல்லை, உங்களுக்கு தெரியாது. என்னால் இவ்வளோ கஷ்டம் இந்த மனசுக்கு ஏன் எனக்கு இப்படி வந்தது, நான் சாகணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிங்கண்டா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் கூடும். இவ காய்ச்சாண்டா நான் சொல்லுவேன் காட்டாலே குறை இல்லை, அதில் காட்டு இதில் இருந்தால் பேயாமல் இருக்கணும், இல்லாட்டி நாயை விட்டு விடுவேன் சொல்லி போட்டேன். நான் உங்கள்கிட்ட இல்லை, நான் கார் கைக்கு தானே. பின்ன போகிற இடங்களில் இப்படி வந்து காய்ச்சணும் நாங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது விட்டு விட்டோன்னா கடிக்குமே கறியுமே. ப்ரெஷர் காப்பி எடுத்தாங்க இருக்கா என்ன மாதிரி வந்து சீடியோ நரம்பு படித்த சீடியோ நரம்பும் படித்தது அதெல்லாம் கோமாவில் நடந்தேன். நானும் இப்போ சொன்ன முடிய வரைக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். என்ன அன்னைக்கு காருக்குண்டா துண்டு போட்டுது அம்மா அதுதானே நீங்கள் அதுதான் காசை கூட தந்தேன். எத்தனை வருஷமாம்மா இந்த மிஷினில் தைக்கிறீங்க? நான் தைக்கிறது 42 வருஷத்துக்கு ஆகுது. நமக்கு 35 வருஷம் இந்த மிஷின் 35 வருஷமாக கிடக்கும். 1500 ரூபாய்க்கு வாங்கின மிஷின். ஆமாம், என்னை விட வயசு கூட. தச்ச மிஷினை தான் வாங்கினேன். என்னை விட வயசு கூட அப்போ மிஷினுக்கு. அதுதான் சரி. அப்போ ரைட், ஓகே. அப்போ பாருங்கள், வந்து இப்படியான ஒரு நிலைமையிலேருந்து அம்மா ஒரு தன்னம்பிக்கையில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. இந்த தன்னம்பிக்கைக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுக்குறீங்க அப்படின்றத நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை மாவட்டபுரத்து தான் வந்திருக்கோம். ஸோ வந்து இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தியமாக எனக்கு தெரியாது. வந்து இப்போ கவிதாஸ் தான் வந்து சொல்லியிருந்தான். இங்கே மாவட்டபுரத்துலேருந்து ஒரு வயதான அம்மா அப்புறம் ஒரு அங்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு கோல் பண்ணியிருந்தாங்களாம். வந்துட்டு தங்களுக்கு வந்துட்டு உதவி ஒன்று தேவை, யாருமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு மாதிரிக்கு வந்துட்டு கவிதாஸ் கோல் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ நான் கேட்டேன், கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கவிதாஸ் சொல்லிச்சு. அப்படின்னு இல்லைன்னா நான் ஒரு கோல் பண்ணி தரேன், நீங்கள் கதைச்சி பாருங்கன்னு சொல்லி. அப்போ நான் வந்து கதைச்சி பார்த்தேன். அப்போ அங்கே சொல்லியிருந்தார் வந்து
நாங்கள் 2 பேருமே வயசு போனாங்க ஐயா. எங்களுக்கு வந்துட்டு பிள்ளைகள் இல்லை. எனக்கு வந்துட்டு பாரிசவாதம் வந்து நான் நடக்க முடியாமல் இருக்கிறேன். எனக்கு வந்துட்டு அந்த நடக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்கிற கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும். நீங்கள் வந்துட்டு உதவி செய்கிறத வந்துட்டு அறிஞ்சான், உங்களால் முடிஞ்சால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஐயா கேட்டிருந்தார். அப்போ இளமாக்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஏதாச்சும் செஞ்சு கொள்ள முடியும். அப்போ வயது போனவங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் தானே, கஷ்டம். அப்போ நான் சொன்னேன், சரி ஐயா நான் அப்படின்னு சொன்னால் நான் நேரில் ஒருக்கா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து மாவட்டபுரத்துக்கு வந்து இப்போ இடத்துலேருந்து இன்ட்ரோகாச்சுன்னு இருக்கோம். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னாள் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த கண் தெரியாத தம்பி 2 பேர்கிட்ட அண்ட் வந்து அவங்களுக்கு காதுமே கேட்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மெஷின் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இமீடியட்டாக ஒன் த ஸ்பாட் வந்துட்டு காசு கொடுத்துருந்தாங்க வந்து 1,70,000 வந்து அந்த மெஷினை வாங்க சொல்லி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபார்ச்சுனேட்லி இப்போ நாங்கள் வரும்போது வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து லண்டன்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஹாய் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் உடனடியாக அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் நார்மலாக பார்த்தா எடுக்க வந்துட்டு லேட் ஆகும், ஆனால் என்னென்னு எடுத்தனோ தெரியாது, நான் எனக்கு எடுக்கணுமென்ற மாதிரி தோணுச்சு. நான் வந்துட்டு உடனடியாக வந்துட்டு கால் பண்ணியிருந்தேன் அக்காவுக்கு. அப்போ கால் பண்ண வந்து அக்கா கதைச்சிட்டு சொல்லியிருந்தா, தம்பி இப்படி உங்களோட வீடியோ வந்து நேற்று பார்த்தேன் நான். ஸோ பார்த்தா அந்த தம்பியாக்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மிஷின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தனீங்க. எங்களோட அம்மா கண்டு வாங்கின மிஷின் வந்துட்டு புதுசாக யூஸ் பண்ணாமல் அப்படியே பெட்டியோட வந்துட்டு கொழும்பில் இருக்குது. நான் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் அதை வந்து எடுத்து தரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தா. உண்மையிலே வந்து அதை எனக்கு கேட்குறப்ப வந்துட்டு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்துச்சு இது. அண்ட் வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு சின்ன ஹெல்ப்பை கொடுத்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து 2வது கட்டமாக மெஷினு கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புள்ள காது கேட்காமல் நிறைய வேதனையோட வாழுது அப்படின்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் உடனடியாக அதை செஞ்சு நாங்கள். அப்போ இருந்தாலும் இந்த அக்கா வந்துட்டு இப்படி கால் பண்ணி சொன்ன பிறகு வந்துட்டு நாங்கள் நேற்றைய தினம் காசு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ ஒருவேளை இவங்க மிஷின் வாங்க போயிட்டாங்களோ தெரியாது அப்படின்னு போட்டு டக்குன்னு நாங்கள் இவங்களுக்கு கால் அடித்தோம். அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு அந்த காது மிஷின் வாங்குகிற இடத்துல நிற்கிறோம், வந்துட்டு இப்போ பில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இமீடியட்டாக அது ஒருக்கா கேன்சல் பண்ணுவோம், உங்களுக்கான ஒரு மெஷின் வந்து புதுசாக இருக்குது, அதை நான் அடுத்து தரலாம், அதை நான் அடுத்து தந்தனா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட்டோ லீஸுக்கோ இல்லாட்டி வேறு ஒரு தேவைக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்ல. அப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் பயப்பட தொடங்கிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பில்லெல்லாம் வந்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஃபோனை கொடுங்க நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் டீட்டெயிலாக வந்துட்டு அந்த கடைக்கார ஓனருக்கு வந்துட்டு நான் புரிய வச்சேன், இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவங்க அவங்க, நாங்கள் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு உதவி வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அவங்க அந்த காசை வேறொன்று பயன்படுத்துவாங்க. மனச்சாட்சியின் அடிப்படையில் நீங்கள் எனக்காண்டி அதை ஒருக்கா நீங்கள் கேன்சல் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து டிஜிட்டல் மிஷின் ஐயா அப்படின்னு சொன்னால் ஓகே, நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் ஓகே, இல்லாத பட்சத்தில் என்ன செய்யலாம்னு சொல்ல. நான் சொன்னால் அந்த மிஷின் வந்த பிறகு நான் உங்கள்கிட்டே அவங்கள அனுப்புகிறேன், நீங்கள் ஒருக்கா செட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து அது வந்துட்டு செட் பண்ண முடியாமல் போனால் நாங்கள் உங்கள்கிட்டே மறுபடியுமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொல்லி. அப்போ அவங்களுமே உடனே ஓகே பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அவங்கள மறுபடியுமாக ரிட்டர்ன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டோம். ஒரு 2 days வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கொழும்பால் அந்த மிஷின் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி. அந்த மிஷின் வந்த பிறகு வேணும்னு சொன்னால் நாங்களே வந்து தம்பியாக்களை கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த மிஷின் ஃபிட் பண்ணுறதை காட்டுறோம். அப்படி இல்லாட்டி அதை கொடுத்துட்டு என்ன மாதிரி அது ரிசல்ட்ஸ் வருதுன்றதையும் நான் வந்துட்டு அறிய தரேன். இது இப்போ இமீடியட்டாக இப்போ வரும்போது நடந்த ஒரு சம்பவம் ஒன்றோடைய ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ தூரம் வந்துட்டு மக்கள் அந்த உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்காங்க. தங்களோட அம்மாக்காண்டி வாங்கின மிஷின் வந்துட்டு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வந்து அதோட விலை கூறி விற்காமல் இல்லாட்டி சொந்த பந்தங்களுக்குள்ளே வந்துட்டு தேவைப்படுறவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்காம எங்கள்கிட்ட வீடியோ பார்த்துட்டு டக்குன்றதை அன்பளிப்பாக செய்யணும்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணாவுமே வந்து கதைச்சிருந்தார், தங்கள்கிட்டையும் ஒரு மிஷின் இருக்குது, அதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் கொண்டு வாங்கோ, இன்னும் தேவையான நிறைய பேர் இருப்பாங்க, நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம், யாருக்காவது அந்த காது கேட்காத அந்த மிஷின் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு அந்த மிஷினை வந்துட்டு எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். எனிவே நீங்கள் யாராச்சும் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணுவோம், நாங்கள் அந்த மிஷினையும் வந்து உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மிஷின் உதவியை செய்ய வந்து அந்த 2 பேருக்கும் நாங்கள் நன்றியை இந்த வீடியோலேயே உடனடியாக சொல்லியிருக்கோம். சரி தானே? இப்போ நாங்கள் வந்து இந்த மாவட்டபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அப்புறம் அந்த வயதான அங்கிள் 2 பேரையும் போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதைச்சி அந்த ஒரு உதவியை செய்யலாம். அதை தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம். வாங்கோ.
இடம் சரியாக கேட்டாடா. மாவட்ட ஒரு அரசடியில் வந்து மாரியம்மன் கோயிலை பார்க்கலாம். மாவட்டபுரம் மெரசடி ஏன்னா ஓகே ஃபோன் பண்ணி தாங்க மோகா கொண்டா மிஷின் காரோ இப்போ ஆச்சு மிஷின் காரோ அஜியில் தம்பியாக்கு நவகிரி கண்டறியாத 2 தம்பிகள். ஹலோ ஓம் ஹலோ ஓமாக்கா சொல்லுங்க. ஓ அவ அந்த மிஷின் எல்லாம் பிறகு காதெல்லாம் சோதிச்சு மிஷின் அந்த காது கலவா அந்த இதுவல் வயர்கள் எல்லாம் வெட்டி எல்லாம் கொழுகி போட்டா கொழுகி ரெண்டாப்புல வந்து நீங்கள் சொன்னாப்பெல்லாம் பிரச்சனை இல்லாம வியாபாரம் தெரியுமாக்கு நான் அவியோட கதைக்கிறேன். நல்ல காலமா பில் போர்டே இல்லையா, பில் போட்டு அந்த இதுல ஏற்றினா தங்களுக்கு கிடைக்கலாம். நல்ல இதாம சொல்லி இதான் அவங்களுக்கு மிச்சம் நன்றி சொல்லுங்கக்கா, மிச்சம் நன்றி சொல்லுங்கள். நான் சொன்னேன்னு சொல்லி நீங்களுமே நன்றி சொல்லுங்கக்கா. நன்றி சொல்ல பழங்க. எவ்வளோதான் கவலை இருந்தாலும் நன்றி சொல்ல பழங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சொல்லி கொடுத்தான் ஒளியால இது வேகாத தண்ணிகள் உடுப்படுக்க சொல்லி 10,000 அதுக்கு உடுப்பட்டு கொடுக்கணும். ஓ தாராளம் தாராளமாக நீங்கள் எஃப்னாக்குள்ளே இப்போ போனீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த பேமெண்ட் சைடில் இப்போ எடுக்கலாம். நல்ல குவாலிட்டியெல்லாம் எடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு வந்துட்டு ஆளுக்கு 2 செட் கூட எடுக்கலாம். எஃப்னாவில் பார்த்து எடுத்துக்கொண்டு போங்கவா. சரி என்னக்கா ஓகே. அது உங்களுக்கு அந்த நேற்று நான் நன்றி இது சொல்லல, நீங்க மிஷின் தரைக்க நான் நன்றி சொல்றது தான் இருக்கிறேன். இன்னொரு உதவி நான் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் நீங்கள் வீடியோ எடுத்து இதுல சேனல்ல போட்டுட்டான் உதவி செய்யுங்களான்னு திடீரென்று சொல்லி எங்களுக்கு தந்தது. ஏன்னா உண்டுமே மூச்சே வேற இல்லையே எனக்கு. நேற்று என்ன கோமால இருந்தீங்களா மெய்யர்? மூச்சே வேறையில நான் காசை கண்டோட ஏங்கி போனேன். அதான் சரி, காசை கண்டோட ஏங்கி போனேன். இப்படி ஒரு இது கிடைக்கல தானே. அப்ப இப்படி திடீரென்று இப்படி ஒரு தொகையா இப்படி தந்தோன்னா எனக்கு என்ன கதைக்கிற போறோன்னு ஒன்றுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச நேற்று உங்களுக்கு நீங்கள் அப்படி தான் நின்றீங்க. சரி நான் நெக்ஸ்ட் டைம் வரைக்குள்ளே கதைக்கிறேனாக்கா, டோன்ட் வரி. இப்போ நீங்கள் கவனமாக வீட்டை போங்க, தம்பியாக்கள் கொடுப்பறது கொண்டா. சரி அக்கா ஓகே ஓகே ஓகே. சரி சரி நல்ல வடிவேற சொல்லி கொடுத்துக்கிட்டா போலக்கேன். மூச்சே வரையிலேண்டா நேற்று காசை வேண்டி எண்ணுறாடா வடிவா மூச்சு வர. சரி விடு, அது அவங்களோட நிலைமை, அதை விடுவோம். நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். ஏதோ அவரவர் செய்கிறது அவரவருக்கு தான். இப்போ வேறு நாங்கள் செய்கிற நன்மை செட்டியாக அக்குரேட்டாக அந்த டைமில் பில் போடுறதுக்கு முன்னம் ஈவன் காது மிஷின் எல்லாம் வந்து எல்லாம் அளந்து கலந்து எல்லாம் கட் பண்ணி சரியாக பில் போடுறதுக்கு முன்னம் எங்களுக்கு கோல் வந்துச்சுது. நாங்களும் எடுத்தோம் கதைச்சோம். இதுதான் நாங்கள் செய்கிற நன்மையான காரியம். எப்பயும் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லாருக்குமே நன்மை பயக்கும் அப்படின்றது இது ஒரு நல்ல உதாரணம். அவர் அடிக்குது அடிதான் கோல் ஐயா. அப்படி இவற்றை இடத்த பிடிச்சி போக வேண்டிய பின்னர் 5 மணி ஆகும்போலக்கடாப்பா. ஈசன் சித்தப்பா ஹலோ. ஓ மீசன் சித்தப்பா, நாங்கள் அந்த காங்கேயன் அங்காடி இருக்கல்லோ. ஓ தெரியுமா அது உங்களுக்கு? ஆள் மொட்டை இப்போ சூப்பரா இல்லை போல. அடே நீ காட்டுறாடா, அப்போ நீ அடுத்த ஆள் சும்மா இங்கே ஹலோ. அப்போ நாங்கள் அதை தாண்டி அவங்க கூட விட்டு வரணும் இல்லாட்டி சொல்றேங்க. அது தாண்டின உடனே இங்க மேற்க முன்னார் ஒழுங்குறாங்க பாருங்க, ஒரு சொட்டு தூரம் பெறும், ஒரு 25 மீட்டர் 20 மீட்டர் வரை. அவரை கேட்டாலே வரைக்கும் ஈசன் தான் விடண்டா. ஈசன் ஏண்டா ஈசன் அவரை கேளுங்க, இல்லாஞ்சி வரும். நீங்க முந்தைய ஜாட்டையும் வச்சிருந்தீங்களே? இல்லையா, நான் கோயில கேன்டீன் மலையத்துல கேன்டீன் வச்சிருந்தேன். கேன்டீன் வச்சிருந்தீங்க. இங்க என்னண்டா அந்த காங்கேயன் அங்காடியை தாண்டி வேற ஒரு இடது பக்கமா ஒரு குச்சி ஒழுங்கா இருக்குது. குச்சி ஒழுங்கு இல்லாத பெரிய ஒழுங்கு. பெரிய ஒழுங்கு காரே மட்டும் தான் போகும். இல்ல காங்கேயம் அது இல்லை, காங்கேயம் தாண்டி
இஞ்சாலி பக்கமாக காங்கேயம் தாண்டி வேற காங்கேயம் தாண்டி யாழ்ப்பாணம் பக்கம் வரையா? யாழ்ப்பாணம் வேற சொட்டு தூரம் வேற அங்கே இங்கே முன்னா பெரிய ஒழுங்கு விடுறாங்க ஒரு கடைக்கு பக்கத்தில் வாரம் காங்கேயம் தாண்டி யாழ்ப்பாண பக்கம் வேற. காங்கேயனுக்கு எதிர ஒரு ரோட் போகுது தெரியுமோ? அங்க இல்ல இது அந்த அருவோட இந்த பக்கம் யாழ்ப்பாண பக்கம். ஓ வாரன் காங்கேயம் தாண்டி வேற காங்கேயம் சைட்டோட ஒரு பெரிய ரோட் போகுது. அந்த ரோட்டால வாங்கும். ரைட், அந்த ரோட்டால வாரம். அம்மா வெளியில நிப்பா. உங்களோட அம்மாவோ? ஆமா, உங்களோட வைஃப் வந்து இங்க உங்கள நிப்பா. நீங்க அப்படியே நேரா வாங்கும். சரி. இப்போ அந்த காங்கேயனு பக்கத்து ஒழுங்கால விட்டு வாரன் விட்டு வேற ஒரு முச்சந்தி மாதிரி இடது பக்கமும் போகுது, நேரையும் வருது. அப்படியே நேரே வரணும். என்ன சாந்தாக்கான்ற சாந்தாக்கா நிக்கிறாவா? ஆறு ஐயா அப்படியே வேற கோயிலுக்கிட்ட ரெண்டா பிரியுது ரோட்டு. அப்படியே நேர வரையோ அந்த அந்த சாந்தாக்கா நிக்கிறா. சரி. பூவா என்னடா பூவா கண்ட உலாண்டா இங்கே நிற்கிறா பார்க்க வந்துருக்கா அவ்வளோ. வேகட்டு போனேன் முந்தைய இல்லை அந்த சாந்தாக்கா அந்த அம்மா சுண்டர் மறந்தோனி அதான் சரி. ஆமா என்ன சின்ன பொட்டான கொஞ்சம் எல்லாம் பலியில அப்புறம் என்னவாம் எங்க ஈஜன் சித்த பண்ண விடாது புதுதானே உண்டாளுக்கு உண்டான கஷ்டம் போனேன் வந்து வேற ஏண்ணே நீங்க சொன்னே பொறுங்க ரைட்டா. ஏன்னா இதுல ஒரு ஆள் தான் இருக்கலாம், கொஞ்சம் பொறுங்க வாரன். அம்மா கொஞ்சம் கடன் கொஞ்சம் அவ்வளோ ஒரு பொட்டை சொன்னா சரிதான். உங்களுக்கு தானே கொஞ்சம் 1000 பேர் இருக்கான்ட்டு அடிக்கிற வக்கைக்கு சோர்ஸ் தான் சரி. இது ஈசன் என்ற வழியாக சோறு வந்துருக்கேன் பிரச்சனை. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு. ஓ அக்னி தானே பொருளாளர். ஓ அவன் தான் அந்த கணக்கில் பிள்ளையா பார்ப்பான். என்ன மற்றாக்கள்ண்டா சரியாக பார்த்து என்ன முன்னோரை வச்சுருவாங்களோ, அதெல்லாம் நான் அக்னியை கூட வச்சுக்கிறேன் இந்த சொத்து அழிக்கிறது. அம்மா ஈசன் என்ன விஷயம் இருக்கீங்களா? இப்போ சாந்தாக்கா என்ன தெரியும் உங்களுக்கு? சாந்தாக்கா அங்கே பக்கத்தில் இருந்தாங்கல்ல. நீங்களே தான் இப்போ என்ன தெரியுது? நீங்கள் முந்தி உங்களை கேன்டீனுக்கு எத்தனை நான் பாருனா உங்களுக்கு துப்புறா ஞாபகம் இல்லை என்ன மறந்து போனீங்களே. அதெல்லாம் பெருத்த மந்தோட எல்லாம் மறந்து சே ஆத்தே ப்ரெஷர் நாங்கள் எத்தனை தெரியும் நாங்கள். அப்போ இப்போ என்ன ஓகே உடம்பு படத்தை உடக்கையில முந்திக்கிறாங்க. இப்போ இதில் பிடிச்சி கொண்டு இருக்கிறேன். கைதான் 5 கையும் காலம் தானே. ஐயோ இவ்வளோ டீயை போட்டிருப்பேன், இவ்வளோ வடையை போட்டிருப்பேன். எத்தனை சாப்பாடு இடியப்போம் அதுதானே பசி வளர்றதுக்கு இந்த பள்ளத்தாலான்னு போய் இழுக்கிறேன் மேலே. இங்கே பாருங்க எல்லாம் சரி வரும். குத்துறோக்கா குத்துங்க எல்லாம் சரி வரும். ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. அப்போ ப்ரெஷர்கள் இடக்கிட செக் பண்ணணும் இல்லை நீங்கள் இப்போ போகிற சரி. நீங்கள் டீயை வடையை போடுற நேரங்களில் ப்ரெஷரே முக பார்த்துருக்கணுமே. இப்போ டீயை போட்டுட்டு சீனி வாக்குற மாதிரி உங்களுக்கு முக ப்ரெஷரை சுகரை பார்த்துருந்தா எனக்கு கொஞ்சம் வந்துடாது. இந்த பேருங்க துணியை பிடிச்சி ஒன்று கொண்டிக்கிறாங்க. இது இல்லையாண்டா நான் எழுத மாட்டேன். சரி பரவாயில்ல எல்லாம் அம்மா மாதிரி பார்க்குது என்ன வச்சு பிரேமா. இவையில் கொஞ்சம் கதையாமல் இருந்தால் தானே நாங்கள் கதைக்கலாம். என்ன இல்லைங்க சரி அது சாந்தாக்கா இருக்கா வேகத்துல இருந்தால் நேதவே இல்லை அப்படி சொல்ல
என்ன அதுகள நாங்கள் நாயண்டெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்று சொல்லி இல்லை பேத்துறந்தா நான் தேவையில்லைன்னா அவ்வளவு கதைப்பான்னு சொல்றேன். அன்பெல்லாம் கதை பம்பலா கதைப்பா. ஓ பின்ன அவ நான் நாயன்றேன். அவ அவ அப்படி கொத்தாள். அவருக்கு எந்த ஃபுல்லாக எல்லாம் தெரியும் என்னை பற்றி. பீடி சீக்கிரட்டு கழிச்சாரன் ஒன்றும் இல்லை அவருக்கு தெரியும் தம்பிக்கு. அது இருக்கிற ஆளுமே எனக்கு கூட மூத்த பார்த்தா அதோட வாடையே தெரியா அவ்வளோ. தண்ணி குடிப்பேன் பசுப்பால் காய்ச்சி எல்லாரும் குடிக்கிறேன். சரி இப்போ என்னென்னா கனாலத்து பிறகு சந்திச்ச சந்தோஷம். இப்போ என்னென்னா தெரியும் தானே. இப்போ உங்களுக்கு இப்போ எங்களோட நம்பர் யார் தந்தா? இப்போ சாந்தாக்கான்னு அந்த உள்ளா சொல்கிறோம். இவா அந்தவா? இல்லை அவாக்கு நாங்கள் கொடுக்குறதில்ல கமிஷனால் கொடுக்குறோம். நாங்கள் பஞ்சாயம் சொல்லக்கூடாது. உண்மையாக 50,000 கொடுத்தா இந்த வேலையை இப்போ இதுதான் வேலையோ. முந்தி ஏஜி ஆஃபீஸில் வேலை செஞ்சேன். இப்போ இதுதான் வேலையா செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்குமே. 9 வருஷம் இருக்கு. விட்டுட்டேன் இப்போ எல்லாம் வேலையை கொடுத்து விட்டாச்சு. அப்போ இப்போ என்ன சாப்பிட்டீங்களா மதியம்? சாப்பிட எவ்வளோ காலமா அப்படியே இருக்கிறீங்க? 17 மாதம் ஆகுது. 17 மாதம் ஆகுது. எனக்கு ஆரம்பத்தில் இருந்த பார்க்க இப்போ கொஞ்சம் பெட்டரோ? ஆரம்பத்தில் இதில் பிடிச்சி குடியோளும் போயிடாமல் இருந்தேன். அப்போ எண்ணியால் போட்டு ஒரு வந்து இதில் ராதாகிருஷ்ணன்ற ஒரு கடை இருக்குது. அவரும் வந்து அந்த இந்த இந்த இதுகள் போட்டு உருவுறவர். அப்போ அவர் இப்போ வெளிநாடு போட்டார் புரியும் பஞ்சாயத்து. அப்போ போடுறதுக்கு ஒரு தரமில்லை. அவர் சொல்லி போட்டு தான் போனார். நீங்கள் காட்டுங்க சிவம்பெருமன். அப்போ அவர் வந்து எங்களுக்கு ஊருக்கு இல்லைன்ட்டு 1200 1000 ரூபா எடுத்தவர். இப்போ இவன் 2000 ரூபா கேட்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து போட. அப்போ ஒவ்வொரு நாள் வந்து எண்ணெய் போட்டு டிவி எல்லாம் செய்து விட என்னதுக்கு காலுக்கு இதுக்கு தலைக்கு கைக்கு எல்லாம் போட்டு டிவி மேலே எல்லாம் இப்படி கொண்டாடு வேணாம். என்ன இப்போ என்ன அதெல்லாம் அவே பழகினாக்களோ? அதுகளுக்கு அவே பழகினாக்களோ? எங்கள்கிட்ட ஒரு பழகுறாள் நிற்கிறார். ஒன்றுமெண்டா தாரனால ஒரு 500 ரூபா உங்கள் ஆளுக்கு. தம்பி இங்கே வானே அனுபவத்தில் உள்ளவர்ன்றாது செய்வோம் பார்த்து. ஆள் கொஞ்சம் செய்வார், சில முறிச்சு போடுவார் எலும்புல. அதுதான் பிரச்சனை. ஏற்கனவே நீங்கள் நொந்து போயிருக்கிறீங்க. சரி அந்த எண்ணெய் போடணுமா? எதிரேண்டு கேட்குறத பார்த்தாலே பயமாக கூட எங்கெங்கே போட்டு எண்ணெயை கொடுக்கலாம். ஐயாவுக்கு உடம்பு ஃபுல்லாக போடணும். அப்போ இரவாகும். இது நான் கைதடியில் அல்லது அந்த பண்டத்தில் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் பாரு நீங்கள் போன கதைங்க. அப்போ அங்கே போயிருக்கிறது அவர் பார்க்க எனக்கு வந்து நான் உள்ள சொல்கிறேன். எழும்பி நடக்க கஷ்டம் தானே. அப்போ அம்பஸ் காட்டித்தானே எடுக்கிறவா. யூரினும் அந்த கப்பில் எடுத்து வச்சா கொண்டு ஒரு நாளே 3 பேரும் க்ளீன் பண்ணி ஊற்றுவாவா. அது அந்த மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமென்று சொல்லுவாங்க. மனைவி இல்லை எனக்கு அம்மா தற்போது அம்மா. மனைவி என்றதே 2வது அம்மா தானே. ஆமாம் 2 பாட்டு சும்மா படித்தவங்க எல்லாம் அர்த்தத்தை படிக்கிறேன். வீட்டு ஜீவத்துக்கு தைக்கிறவ தைச்சி தான் பானை சீனியை தேயிலையே வேண்டுறவ. சரி இப்போ என்னண்டா நாங்கள் எங்களை வந்து இப்போ தெரியும்ன்ற கதையை விடுவோம். சரிதானே? இப்போ நாங்கள் இப்போ தெரியாதவங்களுக்கும் உங்களை பற்றி தெரியப்படுத்த தானே வேணும். ஏண்டா இப்போ நாங்கள் வந்திருக்கோம் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாக்கல்லோ. இப்போ நாங்கள் வந்து பழைய கொண்டது உங்களோட டீயை நாங்கள் குடித்தது நீங்கள் போட்ட வடையை சாப்பிட்டதெல்லாம் அது பழைய கதை. அதை விடுவோம். அது முடிஞ்ச தெரியும். அதை விடுவோம். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? அப்போ இப்போ நீங்களும் அவங்களோட அம்மாவும் இருக்கிறீர்கள். அம்மாண்ட வைஃப் அம்மான்னு சொல்லுவோமே. அப்போ 2 பேரும் இருக்கிறீர்கள். அப்போ இருந்தால் அப்போ பிள்ளைகள் இல்லை என்ன அப்படி தானே? ரைட் ஓகே அது ஓகே. அப்போ யார் இப்போ உங்களை பார்க்குறப்ப என்ன சில பேர் அவ வந்து சட்டை தைக்கிறவ. பாதியில் தைச்சால் எனக்கு கொஞ்சம் நாங்கள் நல்லா சுருக்கம் வச்சம் சாப்பிட்றது இல்லை. பான் பண்ணாலும் காரத்தில் 2 பேரும் வண்டி சாப்பிடுவோம். பொரிய மாதிரி சாப்பிடுவோம். அப்படி கொஞ்சம் சுருக்கம். இப்போ சுருக்கமா முந்தி பிடிச்சி சுருக்கமா? இல்லை முந்தி படியா சாப்பிட்னாங்க. நாங்கள் இப்போ அந்த வருத்தம் வந்த அப்புறம் சுருக்கி போனீங்க சாப்பிட்றது சுருக்கி போட்டியோ. ஆனால் வருத்தம் வேற முந்தியும் கொஞ்சம் சுருக்கி இருந்தால் வருத்தம் வந்துடாது. அப்படி ஒன்று இருக்கும். அப்படி ஒன்று இருக்கும். மற்றது அந்த இதுக்கு என்ன ப்ரெஷருக்கு என்னடா சன் என்ன ஃப்ரூட்ராது? இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் எத்தனை நிற்கிது? 124 அப்படி குறைஞ்சி போட்டியல். குறைஞ்சிது. மாதம் கிளினிக்கு போகிறதா குளிச போடுறீங்களா? ஸ்டார் ஃப்ரூட் இருக்குல்ல. ஸ்டார் ஃப்ரூட் வந்து மரத்துலாம் கிடக்கு எடுக்கணும். நாங்கள் எடுத்து வந்து ஸ்டார் ஃப்ரூட்டை நாங்கள் ஜூஸ் ஆக்கி நீங்கள் காலையில் பெரும் பயத்தில் குடித்தாலும் நல்ல ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். நார்மலாக அவங்களுக்கு இனி வயதான நேரங்களில் 60 வயசு 60 அன்றைக்குள்ள சைக்கிள் ஓடி கொண்டு
செஞ்சேன். இந்த மருதானம் போய் சாமம் பண்ணி கொண்டு வருவேன். எனக்கு தெரியும் தான், அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்க தெரியணும். அது முந்தி நடந்து போச்சு, அதை விடுவோமே. 1.5 வரைக்கும் தான் இல்லை. அப்போ உங்களோட சவரங்கள் அங்கே இருக்கீங்க? அண்ணன் இருக்குன்னா லஞ்சா தான், வெளிநாடு இல்லை. எத்தனை சவரம் உங்களுக்கு? எனக்கு 2 அண்ணையும் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. எல்லாரும் இருக்கணும்? எல்லாம் இருக்கணும் ஊரோட. எல்லாரும் இஞ்சால என்ன இஞ்சால மாவட்ட ஒரு பக்கம். அப்போ ஒரு ஆனைக்கோட்டையில் இருக்கிற பட்டுக்கோட்டை. இப்போ அப்போ அம்மாண்ட சௌரங்க யார் ஒரு ஆள் ஜெர்மனியில் இருக்கு? அம்மாண்ட கனடாவில் இருக்கிறார். கனடாவில் சரி மாறி சொல்லி போட்டேன். அவங்க படியுங்கள் போல இளம் பிள்ளைகள் ஆட்டு இவாண்ட சௌரங்க இல்லை. எந்த அம்மாண்ட உங்கள்கிட்ட அம்மாண்ட அக்காண்ட பிள்ளையார். அக்காண்ட பிள்ளையார் அவங்க உங்கள்கிட்ட அம்மாண்ட அக்காண்ட பிள்ளைகள்டா உங்களோட வயசு வருமே? இல்லை, எங்களோட வயதும் பேரும் குறைஞ்சதும் பேரும். அப்போ அவங்க கனடாவில் நிற்கிறாங்களா? அவங்களும் பெருசாக பார்க்குறேன். நாங்கள் அப்போ இப்போ 6 நேரம் வேலை செய்வேன் ஐயா. மற்றபடி நாங்களும் கேட்குறோம் மரியாதைக்கா. மற்ற ஆனால் அவங்களோட வீடு வாசல் எல்லாம் நல்ல இதாக கிடாக்கன்னு. வீடு வாயில் கட்டி இருக்கிறோம் ஐயா. கஷ்டப்பட்டு தான் கட்டினாங்க. ஆனால் கொஞ்சம் என்னன்னா உறுதி வச்சு கொஞ்சம் காசு எடுத்தேன் நாங்கள். இப்போ 1.5 வரைக்குமா வட்டி காசு கொடுக்க இல்லை. அதில் இப்போ உங்களை போல தெரிஞ்சாக்கலன்றபடியாக விட்டுட்டு இருக்குது. எவ்வளோ அது வச்சுங்க? 5 லட்சத்துக்கு வச்சுனாங்க. ஏன் வச்சுங்க? காரணம் வீட்டுக்கு கட்டுறதுக்கு 10,000 தானே. அவன் வீடு கட்டுற 10 அரசாங்கம் தந்தது 5 லட்சம். இது அரசாங்கத்தில் கொடுத்துட்டோமா? 5 லட்சத்துக்கு 45,000 விட 5 தந்தாங்க. இப்போ 10,000 நாங்கள் மிச்சத்துக்கு வீடு வேணும் தானே. இப்போ என்கிட்ட வீடு கிடக்கிறபடியே இதில் கிடக்குறேன். இன்னொரு இடத்த போய் கிடக்க அறியணும் தான். இந்த அளவு போகுதில்லைன்னு தான் சொல்லுவேன் அண்ணன் தம்பி. ஆனால் இன்னும் ஒன்றும் இல்லை. இப்போ என்னண்டா, இப்போ நாங்கள் இப்போ தெரிஞ்சாக்கள் அறிஞ்சாக்கள்ன்ற ஒரு நாள் முழுவதுக்கும் கதைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ என்ன சொல்லுங்க, அப்போ இப்போ தொழிலண்டு வந்துட்டா நேர்மை வேணும். என்ன சரிதானே? என்ன எழுப்பி விட்டா நான் ஒன்று உங்களுக்கு நான் எழும்பிய என்ன வெளியே போ உங்களை இப்போ எழுப்பிவிடல. என்ன அதான் அதுக்குரிய மருத்துவம் செஞ்சா எழுப்புவோம். உங்களை நாங்கள் எழுப்பி விடுறதுக்கான உதவி செய்யணுமெண்டா அதை யார் செய்கிறேன்டா இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை செய்வாங்க. அவங்களுக்கு நாங்கள் சரியான மாதிரிக்கு சரியான தகவலை கொடுக்கணும். என்ன சரி? அப்போ இப்போ என்னண்டா, வீட்டு திட்டக்காரன் தந்த காசு காணாண்டு நீங்கள் உறுதி அடைய வச்சு 5 லட்சம் ரூபா அடுத்துக்கீழ் வந்து வீடு கட்டுறதுக்கு சரிதானே? அப்போ அப்படி வந்து ஒரு கஷ்டத்தில் நீங்கள் உறுதியை வச்சு காசு எடுத்த நேரத்தில் இப்போ ஏன் இந்த மாப்பிள்ளை என்னது பதிச்சேன்ற கேள்வித்தான் என்னவிய? நான் என்ன போட்டு விட்டேன், ராஜைக்கு போட்டேன் ஐயா. நான் அப்போ நல்லா இருந்தேன், நான் கட்டி முடிப்பேன்ன்ற ஆதங்கத்திலான்னு போட்டேன். இப்படி திடீரெண்டு வருமாட்டா யாருக்கு தெரியும்? அதுவும் உண்டு தான், மனுஷட்ட வாழ்க்கை சொல்லிக்கொண்டு இல்லை தான். ஆனால் இப்படி ஒன்று இருக்கல. என்னண்டா, மாவுள் வந்து நாங்கள் போடுறது தப்பில்லை, அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி போடணும். ஏன்னா இப்போ கடன் பட்டு மாவுள் போடுறதுன்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. யாருன்றாலும் நாங்கள் நேர்மையாக கதைக்கணும். நார்மலாக இந்த வீட்டுக்கு வந்து உள்ளட்டு பார்த்தா சாதாரணமாக போடையில்லை, பின் கதவள் போடையில்லை, பூச்சி பூஜையில் பின்னுக்கு அதுக்கு எங்களுக்கு விளாங்க பூஜாட்டி கிடக்கட்ட. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் தான் இருக்கிறீங்க. மதியம் என்ன சாப்பிட்டீங்களா? இப்போ சோறு என்ன கறி பிடிச்சி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சாவா? அபிஷம் மாதிரியோ? அபிஷம் மாதிரி நல்லூர் திருவிழா நடக்கிறபடியா? நாங்கள் மச்சமில்லை தானே, வேற தானே வளமையாகவே அதுதானோ? நீங்கள் இதில் வாங்கணும் கதைப்பேன் பக்கத்தை. ஓ ஏண்டா நீங்கள் மனசியா பக்கத்தை இருக்கணும் இல்லைம்மா? மனைவியாக இருக்கணும். நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கிறீங்களா, அவருக்கு இருங்க பக்கத்தை வாங்க. நானே வந்தோடனே பக்கத்தை இருக்கிறேன். காலுக்கு இருக்காங்க, கைக்கு இருங்க அவட்டு. சரி. அப்போ அம்மாவுக்கு என்ன பேர் அம்மா? பிரேமாவதி அம்மா. சரிதானே? இப்போ என்னென்னா இந்த நெட்டிக்கன்ற பின்னும் குற்றமேன்ற மாதிரி இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களை நம்பி வந்து காசு அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து எந்த சொந்தம் இல்லை பந்தம் இல்லை எனக்கு யாருன்றே தெரியாதவங்க தான் அனுப்புகிறாங்க. என்ன நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க? நான் ஒரு விஷயத்தை வந்து சரியாக அறிஞ்சு செய்வேன். ஓ அப்போ அதையும் தாண்டியும் என்ன ஒரு சில பேர் வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏமாத்தினாண்டு அவங்க தாங்களே ஏமாத்துறது இல்லைங்குதா? ஏன்டா இப்போ
ஒரு பொய் சொல்லி வந்து என்னட்டு ஒரு ஒரு 50,000 காசை வேண்டிடலாம். ஆனால் அந்த பொய்யால் அதால் கிடைக்க போகிற பெரிய உதவியை வந்து அவங்க இழந்து போயிடுவாங்க. அது மெய்யுக்கு வராது பொய் சொல்லி போட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து அப்போ நாங்கள் எங்கே போனாலும் வந்து நியாயத்தை கதைக்கணும். ஏன்னா அப்போ உண்மையிலே வந்து இப்போ இப்படி ஒன்று இருக்குது தானே. இப்போ நார்மலாக நான் இப்போ கேட்டேன், நான் உங்களே இந்த மாபிள் நீங்கள் பதிச்சேன்டா ஏன் ஒரு கஷ்டப்பட்டவன் வந்து மாபிள் பதிக்கக்கூடாது இல்லை. கஷ்டப்பட்டவன் மாபிள் பதிக்கணும், எல்லாம் ஏசி பூட்டணும், எல்லா விதமாகவும் இருக்கணும். அவனுக்கும் ஆசை இருக்குங்க. அவனும் மனுஷன் தானே. வசதியானவன் மனுஷன் தான், கஷ்டப்பட்டவனும் மனுஷன் தான். ஆனாலும் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்டேக்குள்ள அதை என்னால் செஞ்சு முடிக்க இயலுமா? அப்துல் கலாம் சொன்னவர் தான் கனவு காணுங்கள்னு சொல்லி அதுக்காண்டி கிடந்து கனவு கண்டுகொண்டே இருந்தால் அந்த கனவை நாங்கள் நினைவாக்கலாது. அந்த கனவை கண்டுட்டு அதை நினைவாக்கக்கூடிய செயற்பாடில் ஈடுபடணும். அப்போ நீங்கள் உறுதியை அடைவு வச்சு செய்வோம் வந்து வலுக்கிட்டது தப்பில்லை, அது நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சோன்ட்டு இருந்தாங்க செய்யலாம்னு வலுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உறுதியை அடை வச்சு செய்யக்குள்ள நீங்கள் முதலாவது அத்தியாவசிய தேவைகளை முதல் நிறைவேற்றியிருக்கோம். ஏனண்டா இப்போ வீட்டுக்கு நிலம் வந்து அத்தியாவசிய தேவை, ஆனால் மாபிள் வந்து ஆடம்பர தேவை. சரிதான், தேவை வந்து 2 விதமாக இருக்குது. ஏன்னா கொங்குரேட்டும் போடாமல் சும்மா இருக்குது. இப்போ இன்னும் ஒன்று இருக்குல்லோ இந்த அதில் செய்திருக்கிறேன். நேற்று நாங்கள் அட்வைஸ் தரது ஒரு தரம் இல்லை. அது அவங்களுக்கு அதான் பிள்ளைகள் இருந்திருந்தாலும் கட்டாயமே அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் நான் இதை கதைக்கிறேன்டா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் மட்டும் பார்த்துட்டு போகிறேன். 4 மாதத்துல இந்த வீடு கட்டி முடிச்சு நாங்கள் நேரத்தில் வந்து சொல்லி கட்டு கட்டு காய் எல்லாம் செய்து போட்டு அப்புறம் அப்படி மாத்தா. இப்போ பிள்ளை செய்யாத மனுஷன் இல்லையம்மா. நான் பிள்ளை இல்லையா? நீங்கள் பிள்ளை செய்யலை. பிள்ளை வந்து களவு மட்டும்தான் பிள்ளை இல்லை, விளங்குதோ? இது பிள்ளை தான். அப்படி இல்லை, நான் சொல்ல வர விஷயம். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வயசுக்கு மூத்த நீங்கள் ஐயா, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை இருந்தா நீங்கள் பாடுங்க, பிரச்சனை. நான் படுத்த நீங்கள் பாடுங்க நீங்கள் பாடுங்க. சரி சரியோ. அப்போ அம்மா என்ன விஷயம்டா ஏன் நான் அதில் கதைக்கிறேன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நான் மட்டும் பார்க்குறது இல்லையோ. அப்போ பார்க்கக்குள்ளே வந்து பலவிதமான கருத்துக்கள் வரும். அப்போ அந்த கருத்துக்கள் வர முந்தி அந்த கருத்துக்கள் சம்மந்தமான கேள்விகளை நாங்கள் கேட்கும்போது அதுக்கான ஆன்சரை நீங்கள் சொன்னால் அப்போ எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். மற்றது நேற்று வந்து பாருங்க, நேற்று வந்து நாங்கள் போயிருந்தோம் ஒரு இடத்துக்கு. அங்கே கீழே விடுங்க, நான் கீழே விடுங்க வா. சரி, அப்போ நாங்கள் நேற்று இடத்துக்கு போயிருந்தோம் வந்து சங்கானையில் தானாவுடைய என்ற இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மாவும் ஒரு இயலாத ஒரு தம்பி ஒரு ஆளுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இருக்கவே வீடு இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து கடவுள் இருக்கிற கண்ணாலும் வீட்டை கொடுத்துருக்காருன்ற வகையில் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். சரி தானே? அப்போ ஒவ்வொரு மனுஷற்ற தேவையும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குதுன்னு. அப்போ ஒவ்வொரு தேவைகளை ஆராய்ஞ்சு அதன் அடிப்படையில் நாங்கள் உதவி செய்யணும். அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வயதான நேரத்தில் நீங்கள் 2 பேரும் தனியாக இருந்து சந்தோஷமாக வாழுறீங்க. இருந்தாலும் அதுக்கு இடையில ஒரு குழப்பம் மாதிரி இந்த வருத்தம் வந்துட்டு தானே. சரி, விபத்து மாதிரி வந்துட்டுதுண்டா நாங்கள் இனி இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை தான் நாங்கள் யோசிக்கணும். சரி தானே? அப்போ இப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்த அடிப்படையில் நீங்கள் எங்கள்கிட்ட என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதான் எனக்கு இந்த எண்ணெய் போடுறவர் அங்கே பார்க்குறதுக்கு ஆள் வேணுமென்று சொன்னார். அவருக்கு சம்பளம் கொடுக்க வேணும். அவ்வளவு 2,000 கொடுக்கணுமா? 2,000 3,000 கேட்குறத கொடுக்கணும். பம்பஸ் மாத்திரண்டா எல்லாரும் மாற்ற மாட்டாங்களோ? அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான வேலை. இப்போ இவ்வளோ காலம் யார் கொடுத்ததெல்லாம் இஞ்சான வந்து அந்த எண்ணெய் போட்டு போய் வந்தேன் நாங்கள். அப்போ ரேட்டு இப்போ ஒரு ஆட்டோவுக்கும் இவரை கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆளுக்கு தூக்கி தான் ஏற்றணும். இவர் துப்புரவு அப்போ ஃப்ளாட் ஆக்கிடம் அப்போ தூக்கி ஏற்றணும். அப்போ இவரை கூட்டிகிட்டு போய்க்கல ஆட்டோ செலவு, சாப்பாடு, வந்த தம்பிக்கு காசு, அவைக்கெல்லாம் உங்களுக்கு 5,000 முடியும். அதெல்லாம் 5,000 முடியுமாண்டா? அதெல்லாம் மேரம்மா பார்த்தது. அதான் நான் சொன்னேன், அவே அந்த எங்களுக்கு உதவி செய்திச்சுனாங்க. அவே போய் யார் உதவி செஞ்சு உங்களுக்கு? எங்கள்கிட்ட பெரியம்மாண்ட பிள்ளைகள், பெரியம்மாண்ட உங்களோட அம்மாண்ட தமக்கின்ற பிள்ளைகள் கேனடாவில் இருக்கிறவங்க என்ன உதவி செஞ்சவங்க? கொஞ்சம் காசு அனுப்பினவங்க இல்லையான்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ இப்படியா ஒரு நிலைமையில இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ செய்ய போகிறோம். இதை வந்து நாங்கள் யூடியூப்பில் போட போகிறோம். நிறைய பேர் பார்க்க போகிறாங்களா? இன்றைக்குள்ள கூட அந்த பெரியம்மாண்ட பிள்ளைகளும் பார்ப்பாங்க. அப்போ அவங்கள கேட்க மாட்டாங்களோ?
இந்த போன் பெரிய தொட்டு கதைக்கிற போன் இல்லைங்க இந்த போன் தாங்க இது தொடாமல் காய்க்கலாமா அந்த பெரிய அந்த அந்த போன் இல்லைன்னு ரைட் 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 ஆமாம் ஆமாம் பெரிய போன் இல்லை இது சின்னதான் கிடக்கு இப்போ என்னண்டா அப்போ கனடாவில் எங்கள்கிட்ட இல்லை ஏதோ அன்றாடம் எங்கட உடம்பு இப்படி அப்படி போய் கொண்டிருக்கோம். அதான் இப்போ அன்றாடம் வந்துட்டு நார்மலாக ஒரு இப்போ 3 சாப்பாட்டுக்கு சரி ஒரு 1500 3 நேர சாப்பாட்டுக்கு உங்களோட சின்ன சின்ன செலவுகளுக்கும் 2 மாதம் 40,000 என்ன எங்கத்தால் வருது உங்களுக்கு? இப்பதான் இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் தையல் எனக்கு வருது வேலைகள் வெற்ற வேலைகள் செய்யறதால எனக்கு டிலே. தையல் அண்டைக்கு என்ன தைப்பியல்? சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைப்பீங்க. சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ எடுக்கிறீர்கள்? இப்போ நான் 700 பண்ணுறேன். 700 பண்ணுறீங்க. மற்ற வேறு என்ன இந்த பள்ளிக்கூட சட்டை எல்லாம் தைப்பியல? எல்லாம் தைக்கிறேன் நான். இப்போ கொஞ்சம் இவற்றை 1.5 வருஷமா தையல் நிப்பாட்டி கிடக்கு. கொஞ்சம் 1-2 இந்த தேவைக்கும் வீட்டு தேவைக்கு வேணுமே சாப்பாட்டுக்கு. அப்போ இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ ஏதோ ஒரு வேலை செஞ்சால் தானே நாளாக அந்த சீவிக்கலாம். இப்போவும் தைக்கிறீங்கம்மா. இது எங்கே இருக்குது தையல் மிஷின்? அந்த வழி அந்த சின்ன மிஷினா? அந்த கால் மிஷின் அப்புறம் காட்டும் பிரச்சனை இல்லை. கால் மிஷினா உஷா கரண்ட் இல்லை சும்மா நோவல் மிஷின் தான். அப்போ காலால் ஆட்டி வச்சு அதுலேருந்து வர வருமானத்தை கொண்டு தான் உங்களை பார்க்குறீங்க. ஒரு கேக்கை 2 பேரும் சாப்பிட்டாண்டு. அப்போ அந்த நேரம் காதல் இப்போ இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் பேசி செஞ்ச சரியப்பா. ஆனால் பேசி செஞ்ச பிறகு ஒரு காதல் வரத்தானே அன்பு. நானும் அன்பு தானே. இப்போ எப்படித்தானே அங்கே வடை வந்து சாப்பிட்டது நானும் இப்போ நான் பிடிச்ச நாளை திருமணம் வந்து 2 வகை. காதல் திருமணம் அரேஞ்ச் சரிதானே. பேசிக்காத 2 இருக்கு. காதலிக்கிறாங்களே என்ன செய்யறது? காதலிச்சு கட்டினா அப்புறம் வந்து அன்பை பரிமாறும். அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்களும் பிறகு காதலிக்கணும். சரிதானே. இதெல்லாம் செய்ய மாட்டாள். வேறு என்கிட்ட கொண்டு ஆயுதத்தில் போட்டு நைஸாக முடிச்சு விட்ருவாள். வேறு வருத்தம் பெறட்டு பணம் வச்சு ஒன்றும் செய்ய தெரியல. 5 நாள் ஆஸ்பத்திரியில் விட்டா சரி. ஒன்றும் செய்ய தெரியல. கதைக்க கொள்ள தெரியல. 5 நாள் ஆஸ்பத்திரியில் ஒன்றை விட்டா சரி. ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டோம். பிடிக்க போனால் நான் ஒன்றுமே செய்யலை. என் தங்கச்சி மறிவண்ணாமல் இருக்கிற அம்மா மேலாவ. அப்போ அவள் தான் எனக்கு சாப்பிட. உங்களுக்கு எத்தனை சவரங்கள்? எனக்கு 3. நான் என்னோட சேர்ந்து 2 பொம்பளை பிள்ளைங்க, தம்பி வாழ். நீங்களும் இன்னொரு பொம்பளை பிள்ளையும் இன்னும் 2 பேர் இருக்கணும். அதோட தம்பி ஒரு 4 பேர் இல்லாமல். ஓகே. அதில் ஒரு ஆள் கட்டாமல் இருக்கிறாவோ? என்ன காரணத்தால்? வசதி பிரச்சனைனால கட்டாமல் இருக்கிறா. சரி சரி. இப்போ நார்மலாக இப்போ சில ஆஸ்பத்திரியில் எடுத்துக்கோனீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எங்களோட மாமாட அத்தையை கொண்டு போனது. அவாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து தான் கொண்டு போனது. ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கொண்டு போய் பிறகு சொன்னாங்க வந்து மூளையில் இரத்த கசிவுன்னு சொன்னாங்க. பிறகு கொஞ்ச நாள் போக சொன்னாங்க வந்துட்டு கிட்னியில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் சொல்லி சொன்னாங்க. பிறகு வந்து சொன்னாங்க வந்துட்டு நியூமோனியான்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக வந்துட்டு செத்த அப்புறம் ரிப்போர்ட் சொன்னாங்க கிட்னியில் வந்து கிருமின்னு சொல்லி. அப்படி அந்த இப்போ நீங்கள் யாரையாச்சும் சாக்கொள்ள விரும்பினா நீங்கள் அவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனையோ இல்லாட்டி இந்த டேப்லெட் அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டால் சரி. அவங்க நோம்பலாம் முடிச்சு அதுவும் ரிப்போர்ட் எல்லாம் நீட்டாக தந்து நீங்கள் கடமையான தெளிவலையை கொண்டு வாங்க. 7 மட்டும் நொதோன்னு கொண்டு வாங்க. அப்படி லேஞ்சியை வச்சு பாருங்க. பயமாக ஏதாவது செய்து நொதோன்னு கொண்டு வரேன் இல்லை. நான் சொல்கிறேன் பொதுவாக அந்த நோம்பலாக இப்போ சில நிறைய பிள்ளைகள் எல்லாம் இந்த காலத்து பிள்ளைகள் என்ன செய்தல் தெரியும், சூசைட் பண்ணுறது சாகராக்காண்டி. அது பார்க்க ஒரு 10 பேண்ட் வாலி போட்டுவிட்டு ஆஸ்பத்திரி போனால் அவங்க முடிச்சு விட்டான் நோம்பலை. என்ன அப்படி செய்யலாம். ஏன்டா இப்போ எங்கட அத்தை செத்த அத்தை இருக்கிறான். அவள் விட எங்கட அப்பாவுக்கு அடைப்பு கூட. ஆனால் அவள் நல்லா இருந்த ஒரு நாள் 10 நாளில் செத்துட்டா. நாங்கள் அதை ஆராய போகல. என்கிட்ட ஏழை சொல்ல அம்பலம் வேறாண்ட மாதிரி என்ன நடந்தேன்டே தெரியாமல் அவள் போயிட்டேன். ரைட், அந்த மாதிரியும் இருக்குது. அதால் ஏதோ கடவுளை நம்புங்க. நீங்கள் ஆயுர்வேதத்தில் நீங்கள் மருந்துகளை போட்டு உருவிகளுக்கு கொள்ள அதெல்லாம் படிப்பேன். எனக்கும் பிள்ளையாருக்கும் போடுவேன். கடைசியாக ஆண்டவன் நம்ம ஆள் இருக்கு. பூ எல்லாம் வச்சுட்டு வரும்படியா எல்லாம். சரி, அப்போ அம்மா சொல்லுங்கம்மா. இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு வயது போன ஜீவன்களாக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வயதுன்னு சொல்லி பெரிய வயசு இல்லை, 60 சின்ன வயசு தான் இப்போ இந்த காலம். அதான் நான் சொன்னேன். இப்போ எழுப்பிவிடல, நீங்கள் திரும்ப எழுப்பிவிடா காணமுன்றீங்க. இல்லை இல்லை வேறு கட்டாயம் நீங்கள் எழும்புவீங்களோ? அதுதான். இப்போ என்ன செய்வோம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன செய்வோம் நாங்கள்? எங்களுக்கு அவருக்கு என்ன காசு வசதி தான் எங்களுக்கு இல்லை. காசு வசதி தான் இல்லை. சாந்தாக்கா என்னவம் இவா போடுற பாட்டு பேர் ஒட்டு இந்த பேரை சொல்லடா. இந்த பிள்ளைகள் பார்ப்பாங்கடா. நான் கட்டாயம் உண்டே முதலாவதாக போடுவேன்.
சரியோ அவன் நல்லவான என்ன தெரியும் என்ன தெரியுமாவா என்ன தெரியுமாவா நல்ல மனசு தெரியா ஆனால் அந்த இந்த குரலி கூத்துவல்டாக்கு பேங்க் சொல்கிற விளையாட்ட பேங்க் வெக்கப்படுறான் அந்த வயசுக்கு அந்த வெக்கம் ஒன்றுடாக்கு அப்போ என்ன செய்வோம் வேகி என்ன செய்யணும் நாங்கள் அந்த போன கார் அடிக்கிற பேங்க எல்லாம் அடித்த மாதிரி அவந்தி விடுவா சும்மா கிளம்புறான் எழுப்புற கண்டைக்குள்ள இவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் காசு வேணும் அப்போ ஐயா எழும்பிட்டாரண்டா ஐயா இப்போ படுத்துருக்கிறதானே இப்போ அம்மாவுக்குமே ஒரு பெரிய ஒரு சிரமம் என்ன வேண்டாம் நோமலாக பம்பஸ் கட்டியோ இல்லாடி நீ சாதாரணமாக பம்பஸுக்கே நியாயமாக செலவழி மேனா எவ்வளோ முடியுது பம்பஸுக்கு காசு கிடைக்கிற நேரம் சில்லறை அப்படித்தானே ஒன்று என்ன விலை போகுது 240 ரூபா போகுதான் அப்போ நீங்கள் பம்பஸ் கட்டி தான் இப்போ இதாண்டி பாவிக்கிறீங்க இப்போ கிடக்க பம்பஸ் வாங்கினது எல்லாட்டி வாங்கணுமா மற்றது இப்போ ஐயாவுக்கு வந்து இப்போ நார்மலாக இப்போ பாத்ரூம் டாய்லெட் போகிறோம் தெரியும் தானே உங்களுக்கு அப்படி தெரியும் அப்படி அவ்வளோ விஷயம் இல்லை எல்லாம் மாற்றியாச்சு எல்லாம் போகிற எல்லாம் தெரியும் இருக்க மாட்டேன் தெரியும் விட்டுட்டு படுக்கதானே தூக்கிக்கொண்ட முடிய தூக்குன மாதிரி தான் தூக்குறேன் அந்த போன இடையா விடுங்கோ இருக்கா 2 பாப்பா ஆப்பம் அடிக்குது கூட அற்புதம் ஹலோ நாளைக்கு வாங்கோ கொஞ்சம் புறத்து எடுக்கிறேன் ஓ நாளைக்கு வாங்க ஆரம்பிச்சது ஒரு அளவில் ஆக்கள் வந்திருக்கு நான் சரியா எல்லாம் சொல்லி கொண்டிக்கலா இல்லையா எல்லாம் சொல்லி கொண்டிக்கலாம் நான் வீடியோவில் பார்த்துட்டா சரி கட்டம் ஓ உண்பான்பா என்ன நினைச்சு பழகினான்னு பார்த்து எந்த கோலுக்கு எப்படி சொல்லி விட்டான் அப்படி ஒரு பேச்சு சரி நான் கட் பண்ணிடுறேன் நீங்கள் சட்டை தைக்க வரேன் வந்தா கத்தி கொண்டு இருக்கீங்க என்ன வேணும்னு சொல்றீங்க வாங்க அது என்னண்டா சட்டை தைக்க வர எடுக்க வர சரி என்னென்னு சொன்னால் அப்போ அம்மா இப்போ நான் நோம்பலாக சொல்லிக்கொள்கிறேன் சரி தானே இப்போ அன்னையை நான் கனால்து அப்புறம் கண்டது உங்களுக்கு தெரியுமா என்ன இல்லை உங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் வந்து இப்போ இதை வந்து என்ன மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் இப்போ கஷ்டப்பட்டவங்கள நாங்கள் நேரடியாக போய் சந்திக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ போய் சந்தித்து இப்போ அவங்களோட பிரச்சனையை நாங்கள் நேரடியாக அப்படியே லைவாக கதைக்கிறது சரி தானே ஒன்றும் ஒளிவு மறைவில்லாம் கதைக்கணும் சரி தானே அது என்ன விஷயம்டான்னு சரி தானே பொய் சொல்லணுமெண்டு இல்லை சரி தானே உண்மை தான் எப்பயுமே ஜெயிக்கும் பொய் வந்திருக்கு தானே இப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு பொய்யை சொல்லி விடலாம் கூப்பிட்டு போற அளவுக்கு சொல்றேன் நீங்க என்ன நானே உத்தரவு கொடுத்து 12-1 மணி நான் உண்மையில தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஐயா 11 மணி தான் மிஷின்ல இருப்பேன் 3-4 மணி மட்டும் தான் இருந்திருக்கிறேன் இரவில் படுக்கிறதே இல்லை பகல்ல படுக்கிறதே இல்லை நித்திரை இல்லை சரி 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 நீங்கள் போய் சேர்ற அளவுக்கு நீங்கள் தீங்கு செய்யலை அதான் பிரச்சனை கொலை முயற்சி செஞ்சுருக்கிறார் அப்படிலாம் உண்டு நீங்கள் தப்பு செய்யலை அதான் பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் ஏன் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் எனக்கே இந்த உத்தரவு உண்டு இப்படி ஒன்றுக்கு தானே இதுலேருந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் எழும்ப போகிறீங்க அதுதான் உண்மை விளங்குதான் இப்போ உத்தரவான்னு சொல்லக்குள்ள சில பேர் பாடுவாங்க பாடு நீங்கள் அதை கண்கொண்டு பார்க்க மாட்டீங்க தெரியுமே அப்போ அதோட ஒப்படைக்குள்ளே நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த இடத்துல உங்களை பார்க்க சந்தோஷம் வேறு இன்னொரு கொஞ்ச நாளில் நீங்கள் நல்ல மாதிரி வர போகிறீங்க நான் சொல்கிறேனே ஓ உண்மை எனக்கு விளங்குது உள்ள நாட்டி சாமி எல்லாத்தையும் கும்பிட்டோம் அந்தோனியா நிறுத்தி வச்சிருக்கு மன்னாரில் சொல்லுவேன் நீங்கள் உள்ள நாட்டு சாமி எல்லாத்தையும் கும்பிட்றதோட நான் சொல்கிறதையும் செய்யுங்க சரிதானே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு இரவு படுக்கைக்குள்ளே நீங்கள் இணைச்சி கொண்டு போடுங்க நான் விடிய எழும்பும்போது வந்து எனக்கு இதெல்லாம் இப்படியான மாற்றங்கள் என் உடம்புல நிகழணும் எனக்கு வந்துட்டு கால் சரியாகணும் கை சரியாகணும் நான் பழையபடி நடக்கணும்ட்டு அதை மட்டும் இணைங்க அதை விட்டுட்டு என்னால் இவ்வளோ கஷ்டம் என்ற மனசிக்கு ஏன் எனக்கு இப்படி வந்தது நான் சாகணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிங்கண்டா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் கூடும்
சரிதானே. அதால் எந்த ஒரு சக்தியாலையும் செய்ய முடியாத ஒன்றை மனித எண்ணங்களால் செய்யலாம். அது வந்து நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. சரிதானே. அதால் வந்து அதுதான் முதலாவது வந்து எண்ணங்கள் சரியாக இருக்கணும். சரிதானே. அப்போ தான் வந்து எல்லாமே வந்து சரியாகும். அதால் நீங்கள் இரவில் படுக்கும்போது வந்து நீங்கள் அதை சிந்திச்சு கொண்டு படுங்க. அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள அது வேலை செஞ்சு எல்லாமே சீராக நடக்கும். உங்கள்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று இருக்குது. சரிதானே. நீங்கள் வந்து மற்ற மாதிரி நெகட்டிவான ஆள் இல்லை, நல்ல ஒரு ஆளாக இருக்கிறீங்க. அதால் வந்துட்டு யோசிக்காதீங்க. அண்ட் வந்து அம்மா நீங்கள் 11 மணிக்கு பிறகு தைக்கிறேன்னு சொல்கிறீங்க தானே, அதை கொஞ்சம் குறைக்கணும். ஏன் சொல்லுங்க. அப்போ நார்மலாக வந்து இளம் வயசுக்காரரை வந்து நித்திரை முழிச்சு வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களோட பிற்காலத்தை பாதிக்கும்னு சொல்லுவாங்க தானே. இப்போ நீங்கள் வந்து இந்த வயசில் நித்திரை முழிக்கலாமோ? ஏன் பகலில் தைக்கலாம்? நான் சொல்லுவேன் காட்டாலையா குறை இல்லை, அதில் காட்டு இதில் இருந்தால் பேயாமல் இருக்கணும், இல்லாட்டி நாயை விட்டு விடுவேன் சொல்லி போட்டேன். நான் உங்கள்கிட்ட இல்லை, நான் கார் கைக்கு தானே. ஓ பின்ன போகிற இடங்களில் இப்படி வந்து காய்ச்சோன்னு நாங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது விட்டு விட்டோன்னா கடிக்குமே கறியுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் சொல்கிறேன் ஓ அங்காங்க கடிக்கும். அப்படியான நேரம் வச்சுக்கோங்க. நாங்கள் சில நேரத்தில் எங்களுக்கும் கடிக்கும், நாங்கள் காருக்கு கணக்க காய்ச்சா. ஓ அது ஒன்றும் செய்யலை. நாயாக இருந்தாலும் அதுக்கு அறிவு ஒன்று குறைவு தானே. நான் பண்ணல, பண்ண விட்டா தானே ஒரே கோல் இங்கே வா அங்கே வா உதவி செய்ய பிறகு எங்கள் மாதிரி பண்ணுறது அப்படியே தெரியுது. என்ன ஃபோட்டோவில் ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரி, ஃபோட்டோவில் வந்து தேவாங்க மாதிரி இருப்பேன், நேரில் மனுஷன். நான் இப்போ கூட இந்த சிரிப்பிலும் பேச கட்டலாம் டக்குன்னு உங்களை என்ன தெரியும் தானே. என்ன ஃபோட்டோவில் ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரி, ஃபோட்டோவில் வந்து தேவாங்க மாதிரி இருப்பேன், நேரில் மனுஷன். நான் இப்போ கூட இந்த சிரிப்பிலும் பேச கட்டலாம் டக்குன்னு உங்களை என்ன தெரியும் தானே. அங்கே வந்து காசிலாலும் படையெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, தருவாங்க. இல்லை நாங்கள் ஆசாரணா, நீங்கள் பாடி உங்களை பாடி அங்கே வேலையை உண்மையிலே என்னடா காசிலாலும் நான் காசு வந்தான் படையில சில பிளேண்டி மட்டும் குடிச்சிட்டு போவேன், வடை கூட சாப்பிடணும். அப்படி இருந்து வந்து அந்த மாதிரி போடுமா தெரியுமா? உண்மை தெரியுமா? அப்படி நல்ல ஒரு ஆல்ட்டு ஆக்டிவ் மாதிரி இல்லைடாப்பா கண்டினுக்கு ஒருத்தர் தெரியுமா? அப்படித்தான் நிற்கும் கம்பு மாதிரியே. ஓ சரியான உஷாரா எனக்கு தெரியும். சரியா. அப்போ இதாலேம்மா இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி அதாவது வயது போன காலங்களில் என்ன சொல்கிறது, இப்போ சில பேர் அனாதையாக இருப்பாங்க, யாரும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஆளுக்கால் துணையாக இருக்குன்னு எல்லாம் நீங்கள் யோசிச்சுப்பாங்க. வந்து வாடா ஃபோன் அடிக்குது, வா ஃபோன் கொண்டாமல் வந்துருக்கா, வா வெளிநாட்டில் ஆக்கள் போட. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் குல முயற்சி போகணுன்னு சொல்கிறீங்க. சரி தானே. சரி நீங்கள் இப்போ செத்துட்டீங்கன்னு வைப்போமே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இவ்வளோ தூரம் உங்களோட ஒரு அம்மாவுக்கு செவனை பார்க்குற அவாவை நீங்கள் விட்டுட்டு போக நினைச்சே சரியோ? நான் நினைக்க மாட்டேன். எனக்கு இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்துட்டீர்கள், நீங்கள் வந்து நீங்கள் குல முயற்சி போகணுன்னு சொல்கிறீங்க. சரி தானே. சரி நீங்கள் இப்போ செத்துட்டீங்கன்னு வைப்போமே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இவ்வளோ தூரம் உங்களோட ஒரு அம்மாவுக்கு செவனை பார்க்குற அவாவை நீங்கள் விட்டுட்டு போக நினைச்சே சரியோ? நான் நினைக்க மாட்டேன். எனக்கு இப்போ அந்த உதவி கிடைக்குது. யார் சொல்கிறேன் தமிஞ்சவாஜர் என்ன அவன் ஓடரோ? என்ன சாரி ப்ளவுஸா கொடுக்கணுமா? எப்போ தாரன்னு சொன்ன நீங்கள்? இந்த அம்மாவோ? அப்போ எப்போ கொடுக்க போறீங்க அம்மாவுக்கு? செஞ்சுட்டு நாளைக்கு கொடுத்துவோம். சரியில்லை தானே. ஆனால் நாளைக்கு தருவாம்மா. என்ன செய்யற வயது போன எங்களை தெரியுது. அப்போ அவங்க கஷ்டங்கள் தானே. எப்போ பயணம்? நாளைக்கு தருவான், பிரச்சனை இல்லை. ஓ எத்தனை நிறையவோ காண்றீங்களே? எந்த நாடு நீங்கள்? ஜெர்மன். நான் பாருனா நாடிக்கடி. நான் எல்லாடையும் நல்லா காய்ப்பேன். சரியம்மா, ஓகே. சரி அண்ணே, சந்தோஷமா.
எங்களுக்கு உண்மையில தெரியாது அதுதான் இவன் சாண்டாக்கா சொல்லி தான் தெரியும். பாத்தியில வேறாக்கள் இந்த பேர் சொல்லி நம்ம அதுதான் எல்லாரும் தெரியும். அவர் கடைக்காரனை கேட்டாலே சொல்லு. நானும் இங்கே போன நாள் இந்த பேரை சொல்லி என்னண்டா கொண்டாளுக்கு என்ன தெரியுமா எங்களோட வீடியோ வெளிநாட்டுக்காரர் மட்டும் தான் அனுப்புனாங்க. இது உள்ளூர் ஆக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான். தம்பி இங்கே தானே நான் இங்கே தானே அவளோட நிற்கிறேன். ஆள் முகத்தில் சொல்லு ஆளுங்க இங்கே சொல்லி போல மாவட்ட பக்கம் தான் நிற்கிறேன். அவன் உட்காந்துருக்குறான் யாரு இந்த காளையை கட்டிட்டு அவன் இங்கே இருக்கிறான். அவன் இந்த முகம் இங்கே முகம் இல்லை வெளிநாட்டு இல்லை அவன் இந்த தங்கச்சி அறிஞ்சிருக்கா வீட்டுக்கு வந்து அவன் இந்த தங்கச்சியா வேறையில தானே தமக்காயிரம் தானே வந்தோம். தமக்கே முகம்பலி நாடு. இவா போன் காய்ச்சாண்டா சிக்கலன்னு சொல்லலாம். ஓ அப்போ சரியோ அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அப்போ இதுதான் விஷயம். அப்போ நாங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு வந்துட்டு இங்கே உள்ளவங்களோட நிலைமையை சொல்லி இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆளுக்கால் துணையாக இருக்கிறீங்க. அப்போ கட்டாயம் உங்களுக்கு உதவி தேவை. எனக்கு உங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியது 2 விஷயம். அதாவது வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு உதவியும் நீங்கள் 6 டைம் இருந்து பெறையில சரி தானே. பெற்றா கூடாதுன்னு இல்லை பெற்றா சொல்லுங்க எனக்கு. தம்பி அவங்க கொஞ்சம் அது நடந்து முடிஞ்சது சரி தானே. அது நடந்து முடிஞ்சது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சரி தானே. இப்போ இப்படி வாரவே 5,000 தெரியும் தெரிவினம் சரி. தற்சமே உங்களுக்கு யாராவது நிறுவனங்கள் ஏதாவது மாதாந்திர அந்த சசிமிசி காசு 2,000 ரூபாய் இது அந்த அரசாங்கம் அந்த காசு நிலம்புரி காசோ நிலம்புரி காசு 2,500 ரூபா வருது. மற்றது இப்போ அம்மா தைக்கிறது மட்டும்தானே. அதை விட வேற ஒன்றுமே இல்லை. ரைட் அப்படியே போகுது. பார்க்க வரவே 500 ஆயிரது வச்சு அப்போ உங்களோட செலவுகளுக்கு சரியான இருக்கமா இருக்குமேம்மா. 61 கிலோ 47 கிலோ சரி கொஞ்ச நாளைக்குள்ளயோ இவருக்கு இப்படி வந்த வருஷத்துக்குள்ளோ சாப்பாடு இல்லாம இல்லை வேலை கூட எனக்கெல்லாம் இவர் உண்மையில சமைச்சு தருவார். நான் உள்ள சொல்றேன். நாங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இவர் வேலையால மத்தியானம் 11:30க்கு 12:45 வருவார். அப்ப நான் அரிசி போடுவேன். அப்ப இந்த தைக்கிறதுக்கு சமைக்கிறீங்களோன்னு கேட்டா கறி எல்லாம் வச்சு எல்லாம் செய்வேன். அந்த மாதிரி மனுஷன் ஒவ்வொரு மாதிரி ஆள் கிடைக்கிறாங்க. நீங்க கொடுத்து வச்சுக்கோம் தெரியுமே. உண்மை அதே மாதிரி தான் அம்மா கிடைக்கிறாங்க. நீங்க கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமே. ஏனண்டா இந்த காலத்துல என்ன நடக்குன்னு தெரியுமே. கட்டுறாக்கள்கிட்ட விளையாட்டுக்கலாம் சரி. அப்போ என்னன்னு சொன்னால் இதுதான் மெயின் விஷயம். நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மடத்தனமான வேலையில் பார்க்கக்கூடாது. சரியோ எனக்கு உதவி இல்லைன்றதான் அந்த ஆதங்கம். சரியோ அது நீ அந்த ஆதங்கம் பெறப்படாது. மற்றது நாங்களும் வந்து ஐயா நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேங்களுங்க. நீங்கள் வாக்கட்டாலும் சொல்லுவா. நாங்கள் வந்து இப்போ நான் வந்து உங்களை நேரில் பார்க்குறேன். உங்களோட நிலைமையை பார்க்குறேன். எனக்கு விளங்குது. இதை நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்க்குறவங்க இந்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நாங்கள் உதவி செய்ய முன்பாரம் என்று சொல்லி ஏதாச்சும் தந்தால் நான் அதை கொண்டு வந்து தருவேன். ஒருவேளை யாருமே முன்வரையிலேன்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் கோவிக்கக்கூடாது சரி தானே. ஏன் இப்போ என்னால் முடிஞ்ச உதவி என்ன இப்படி ஈசனை வந்து இப்படி நிலைமைக்கு வந்துட்டாருல இந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு அறிஞ்சாலுண்டா அப்போ வந்து ஒரு பார்த்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன். இன்றைக்கு இதோட என்னுடைய சப்போர்ட் முடியுது. இதுக்கு மேலே பார்க்க போகிறவங்க தான் உங்களுக்கு உதவி செய்யும். விளங்குதா அந்த மாதிரி. அப்போ இதுக்கு பிறகு வந்து சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வீடியோ ஒன்று நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னாலே அவை நாங்கள் தேடி போய் செஞ்ச குற்றத்துக்காண்டியே எங்களை கோல் பண்ணி அடித்து கொண்டே இருப்பாங்க. என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியல வரையில கொள்ளையில் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிக்கு இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். சரி தம்பி வந்தவரன்னு சொன்னால் இனி அடுத்த முறை ஏதாவது ஒன்று கிடைச்சா தம்பி கட்டாயம் வருவார். அப்படி வரையிலேன்னு சொன்னால் ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்ற மாதிரி. ஆனாலும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு கிடைக்குமென்னு சொல்லி. இந்த அம்மாட அப்புறம் வந்து ஐயாட நிலைமையை புரிஞ்சு கொண்டவங்களா இவங்களோட மனநிலைமையிலேருந்து பார்த்து இவங்களுக்கு உதவி செய்ய முன் வாருங்க. அட்லீஸ்ட் மாதம் ஒரு 10,000 ஆண்டாலும் இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அனுப்பினாண்டாலும் ஐயா வந்து ஒரு நிலைமை கிளம்பி வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து ஏதோ தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை நான் பார்த்து 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்களும் ப்ரே பண்ணுறோம் ஐயாக்காண்டி. ஐயா கூடிய சீக்கிரம் பழைய மாதிரிக்கு வரணுமெண்டு என்னதான் ப்ரே பண்ணாலும் நம்பிக்கைன்ற ஒன்று இருக்குத்தானே. அதை நீங்கள் கைவிடக்கூடாது. நீங்கள் இரவு படைக்கும் போது சொல்லணும் நான் விடி எழும்பும் போது நேற்றைய விட இன்றைய நாள் எனக்கு பெட்டராக வரும், இன்றைய விட எனக்கு நாளைய நாள் பெட்டராக வரும் அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு படுத்துப்பாங்க. இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்களில் வேலை செய்யும். சரிதானே. நீங்கள் நினைக்கிறது நடக்கும். சரிதானே. நாங்கள் எது நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் ஆவோம். சரியா.
சரிதானே, அப்போ அது முக்கியம். அக்னி நான் கையாட்டின கூட அவன் கவனிக்கல, என்ன அவளாம் போனில் மினக்கறேன். சரி, அப்போ இது ஐயா உங்களுக்கான ஒரு முதல் அன்பளிப்பாக நாங்கள் தாரோம். சரியோ? அப்போ இதை வச்சு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு உங்களோட செலவுகளை பார்த்து கொள்ளலாம். சரியோ? அப்போ அம்மா இதில் எண்ணிப்பாங்க எவ்வளோ இருக்குண்டு. நாங்கள் இங்கே பண்டத்தரிப்புக்கோ இல்லை அங்கே போவோம், கைதட்டி 2 கொண்டு போவோம். நீங்கள் வேண்டாம் அங்கே பார்க்கலாம். நீங்கள் பண்டத்தரிப்புக்கோ பெருத்துறைக்கோ இங்கே என்றாலும் போய் உங்களோட பிரச்சனையை பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ரூபாண்டாலும் அநியாயமாக செலவழிக்கக்கூடாது. ஏன்டா நாங்கள் கடைசி செய்ய மாட்டேங்க. ஆமாம், எனக்கு தெரியும் தானே. அப்படித்தான் நான் உண்டு கொண்டு தெரியும். பஞ்சாமிரம் எல்லாம் போச்சு. மாறும் என்ன எண்ணெயிலாம் போட்டு. ஐயோ, அது மாறும். இப்போவே நீங்கள் மாறிட்டீங்களே, நான் சொல்கிறேனே. மாறாத ஆளால் இப்படி இருக்கல. அது ஒரு நிமிஷத்தில் படுத்துருமா தெரியுமா? நான் எத்தனை ஆக்களை பார்த்துருக்கேன். பாரிசவாதம் வந்த ஆக்களால் இப்படி எழும்பல. அது இன்னும் மிஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதத்தில் நீங்கள் எழும்ப போகிறீங்க. பக்கவாதம் பாரிசவாதம் எல்லாம் அண்ணன் தம்பி தான். எல்லாத்தையும் இந்த ஒத்த சொற்கள் சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் நித்திர முழிச்சிடண்டா வாசலில் கல்ல நிற்கிறான் இல்லையோ, சுகர், அந்த டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எல்லாம் நிற்பாங்க வாசலில். சரி தானே? நீங்கள் நித்திர முழிக்க விட்டு நீங்கள் படுத்தோன்னா அகல் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நித்திர முழிக்கிறத குறைச்சமா பகலில் செய்யுங்க. ஐயா வந்துட்டு நித்திர கொள்கிற நேரங்களில் பகலில் பைய செஞ்சு என்ன செய்கிறது? உங்களோட உடம்பையும் கொஞ்சம் கவனிக்கத்தான். சிவர் இருந்தால் தானே சித்திரம் பெரியலாம். நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஆளையால் நீங்கள் மட்டும்தான் துணை, வேறு யாருமே துணை இல்லை. ப்ரெஷர் கோப்பி எடுத்தாங்க இருக்கா? என்ன மாதிரி வந்து சீடியோ நரம்பு வடிச்ச சீடி எடுத்து நரம்பும் படித்தது அதெல்லாம் கோமாவில் இடம் தானே தெரியும். பாத்தீங்க, இப்போ நரம்பு வடிச்செல்லாம் தப்பினாக்கலன்ற சரியான குறைவு. நீங்கள் அதை தாண்டி தப்பி இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? கடவுள் இவாக்கு துணை வேணுமென்ற அர்த்தம். ஓ, அவ்வளோலான்னு ஒரு ஐயா வந்து உங்கள் பக்கத்து வயசு அவர் சொன்னவர். பிபி இப்போ குறைஞ்சொன்று வந்துட்டு தானே வந்துட்டு ரத்தம் ஜோதிக்கணும் 12ஆம் தேதி திருப்பி. டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் அண்ட் வீக்னஸ். 180 105 180 போயிருக்கு ப்ரெஷர். என்ன கடுமைக்கு என்ன விளையலாம் முதல் கோயிலில் பால் கறந்துட்டு இருந்தார். அப்படியே அந்த பால் கறக்க கையும் காலம் அப்படியே வந்துட்டு ஆட்டோ எரிஞ்சே விட்டாங்க. 5 அறிஞ்சு விழுந்தேன் அந்த காலையில். அதுதான் பிரச்சனை இல்லை, மற்றெல்லாம் நார்மலாக இருக்குது. ப்ரெஷர் ஒன்று மட்டும்தான் கூட்டிகிட்டு இருந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு டேப்லெட் தந்துருக்குறாங்க. டேப்லெட்டுகள் தந்து இப்போ ஓகே வந்துட்டு நினைக்கிறேன். பிளட் கவுண்ட் எல்லாம் ஓகே, எல்லாம் சட்டப்படி இருக்குது. கொலஸ்ட்ரால் எல்லாம் கணக்காக இருக்குது. ஓ, எல்டிஎல், எஸ்டிஎல், மற்றது எல்டிஎல், எஸ்டிஎல்னால் அந்த உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு அதெல்லாம் உங்களுக்கு கணக்காக இருக்குது. ஓ, நல்ல கொழுப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. கொஞ்சம் சாப்பாட்டை கொஞ்சம் கவனித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லம். சரி தானே? பட் அதுக்குரிய குளிசையிலெல்லாம் அவங்களுக்கு தந்துருக்கிறாங்க. ஓகே, என்ன குளிசை வேண்டி குடிக்கலாம்? நீங்கள் குளிசையில் அவங்க சாரதை மட்டும் குடிங்க. உங்களோட உடம்புக்கு ஏதாவது கொஞ்சம் பல வகைகள் சாப்பிட்டா நல்லம்மா. இந்த காசில் நீங்கள் வெளியில் போட்டு வரைக்குள்ள கொஞ்சம் பல வகைகள் இருந்தாலும். ஓ, அது வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்தையா நீங்கள் எங்கே நார்மலாக மார்க்கெட் வழியே சிலவில் இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட்னு சொன்னால் அந்த ஒரு இந்த நட்சத்திரம் மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த என்னன்றா சொல்கிறது வந்து நீங்கள் ஸ்டார் ஃப்ரூட்னா தெரியும் வந்து அதுக்காக கேட்டு பாருங்க. அந்த அதை நீங்கள் இல்லாட்டி பச்சையாக வண்டியோ 1-2 பிடிக்க சாப்பிட்டு கொண்டு வாங்க. அது நல்லது. சரி தானே? மற்றது இந்த கிட்னி அது இதெல்லாம் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. இந்த ப்ரெஷரும் இப்போ குறைஞ்சிட்டுது. 126 81 நார்மல். என்ன கிட்னி இஷ்யூ உண்டோ? அந்த என்னென்றால் அந்த ரத்தம் சோதிச்சவையா ஒரு வீதம் கொஞ்சம் குறைவா என்ன பிரச்சனை சொல்லிக்கிறேன். அப்படி அப்படியும் பரவாயில்ல. இதில் இவங்க சும்மா வேறதை கூட போகிறாங்க. இது முதல் கொப்பிலையா இருக்கு. அதுதானே இதில் அப்படி எழுதே இல்லையா? அதுதானே எங்கே அப்புறம் எதை சொல்கிறீங்களம்மா? பின்னுக்காண்டி இதை சொல்கிறீங்களா? கடைசி அங்கே எழுதி விட்டுருக்கேன். டேட்டும் போட்டு 12ஆம் தேதி.
26ஆம் தேதி போனதில் இருக்கிறாங்க. ஆமாம். அடுத்ததுக்கு 12ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி ப்ரெஷர் முன்னம் பார்த்த இதில் தானுங்க டெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னவன். கடைசியாக பார்த்ததில் உங்களுக்கு ப்ரெஷர் நல்ல குறைவாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. 186/81 சரியான நோமல் சரிதானே. அதுக்கு முதல் 142லேருந்து அப்படியே கிறிஸ்டியாக குறைஞ்சொண்டு வந்துருக்குது. அந்த ப்ரெஷர் டேப்லெட்டை நீங்கள் விடக்கூடாது, அப்படியே போட்டு வரணும். மற்றது வந்து டென்ஷன் ஆகாமல் யோசிக்காமல் ஹாப்பியாக இருக்கணும். தெளிவுபடி ஆய்வு போ விழிக்கிட்டாலே எனக்கு பயமாக கிடக்கும். அதுதான் டென்ஷன் கூடி ப்ரெஷர். அங்கே நடக்கிற நாடகங்களும் எங்களை மதிக்கிற மதிப்பு. இப்போ அங்கே நாடகங்களும் போடுறாங்க, அந்த மாதிரி தான் நானும் கழிப்படுறேன். ஏன்னா அங்கே உள்ளாக்களை மகிழ்ச்சி படுத்துறாக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அது அங்கேண்டு இல்லை, பொதுவாக வந்து கஷ்டப்பட்டவங்கள மதிக்கிறீர்கள் தானே, அது நோமல் தானே. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க தர்ற குளிசை இருக்குது தானே, அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் டைமுக்கு எடுக்கணும் சரியோ. மற்றது 20 மணிக்கு சாப்பிட்ற நீங்கள் 8 எத்தனை படுக்க நீங்கள் 10 மணி 10 மணி. இப்போ சாப்பிட்றதுக்கு 3 மணித்தியாலத்துக்கு முன்னமே படுக்கிறதுக்கு 3 மணித்தியாலம் குறைஞ்ச 2 மணித்தியாலத்துக்கு முன்னமே நீங்கள் சாப்பிட்றணும் சரியா. சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டுட்டு பேசாமல் படுத்து நிறுத்திய கொள்ளுங்க. குறைஞ்சது 7-8 மணித்தியாலம் நிறுத்தினா கட்டாயம் கொள்ளுங்க நீங்கள். அப்போ தான் உங்களோட உடம்பு வந்துட்டு ரிக்கவர் ஆகி நீங்களும் தானம்மா க்யூர் ஆகி வரும் சரியா. நீங்களும் ஐயாவும் படுக்கணும், அம்மாவும் குளிச்சா போட்டால் அப்படியே நித்திரையாக போடுவீங்க. அம்மாவும் 7-8 மணித்தியாலம் நிறுத்த கொள்ளணும் சரிதானே. மற்றது விடிய எழுப்பினா ஐயா கொஞ்சம் மூச்சு பயிற்சி அது சும்மா செய்யலாம். மூச்சு பயிற்சி இல்லை, நீங்கள் படுத்துக்கொண்டே நான் வேற தூக்கி முதல் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் செய்ய இதுலேருந்து அங்கே நடத்துகிறேன் நான். இப்போ எனக்கு நடக்க வார இல்லை, நடக்க மாட்டேன். இப்போ தலையாக ஆட்டிக்கொண்டு விழுத்தி போடும் இல்லை. ஆனால் பயம் இல்லை, உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன், உங்களோட கொலஸ்ட்ரால், டயபெட்டிக் லெவல் எல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேறு ஒரு வெத்தமும் இல்லை. நான் இப்போ உங்களோட ரிப்போர்ட்லாம் பார்த்தேன் நான் சரிதானே. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரெஷர் மட்டும்தான் கூட இருந்து அதுவும் குறைஞ்சிட்டு, அதுவும் ஒரு கொஞ்ச நாளில் இப்போ எல்லாம் ஓகே ஆகிடும் சரிதானே. சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். வந்து இந்த 50 நேரம் வந்து உங்களுக்கு யார் அனுப்பினேன்டா, ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து போன முறை வரும்போது அங்கட நான் இல்லை அப்போது எங்களோட அப்பாட்ட வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. வந்து இதை கிருஷ்ணாட்ட கொடுத்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்லுங்கண்டு. அப்போ அதில் வந்து அந்த காசை வந்து நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். நேற்றிரவு நான் நம்மளோட காய்ச்சிருந்தேன், நான் நாளைய தினம் அதை யாருக்காவது கொடுக்குறோம் நம்ம கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து முதலாவது பேராக வந்து நடராஜா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வந்து செகண்ட் நேம் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி என்று சொல்லி அனுப்பியிருக்காங்க. எனிவே அவங்களுக்குமே வந்து நன்றி. நீங்கள் உங்கள் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த அவாவுக்கு நல்ல வாழ்த்து நன்றி சொல்கிறேன் ஐயா. நீ சொல்ல பாவங்கள் நல்லா இருக்கணும். அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க, அவங்களும் வயதானவங்க தான். எனக்கு தெரியலை இந்த இத்தனை வயது இருக்குன்னு நான் பார்க்கல தானே. அப்போ அவங்க வந்து 50 நேரம் கொண்டு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? இதை வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்து இவர் நல்லா வரணும். அவர் அந்த அவள் தந்ததை விட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். சரி, அப்போ சந்தோஷம் சரிதானே. அப்போ நாங்கள் வந்து வலுக்கிட போகிறோம். மறுபடியுமாக அம்மாக்களுக்கு யாரும் உதவிகள் கொடுக்க சொல்லி சொன்னால் நான் திரும்பி வருவேன். யாராவது உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் ஒன்று மாத உதவி செய்யலாம், இல்லாட்டி ஒரு 4-5 பேர் செஞ்சு ஒரு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தாலும் அதையுமே நாங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம். சில ஒரு 1 லட்சமா 2 லட்சமான ஒரு பருமதியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தந்தோம்டா நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு சமாளிக்கலாம். அதுக்கு பிறகு சொன்னதில் ஒரு நான் போய் சொல்ல இல்லை, யார் என்ன கேட்கலாம், சூப்பர் மார்க்கெட் அண்ணியை கேட்டாலே சொல்லி விடுவார். இப்படியான்னு சொல்ல நீங்கள் வேறு எதுவாக கேட்டாலும் சொல்லுவார். ஏன்ட்டு அவரே நான் படத்திற்கேக்கல மாப்பொடிகள் எல்லாம் கொண்டு வந்தவா காஜி மையான்ற 2-3 தரம் பார்த்து நானும் இப்போ சொன்ன முடிய வேற மாப்படி தான் சொன்னேன். என்ன அன்னைக்கு காருக்குண்டா துண்டு போட்டது அம்மா அதுதானே நீங்கள் அதுதான் காசை கூட தந்தேன். அப்படி ஊர்ஜனம் இல்லாத நல்ல மாதிரி அம்மா பொய் என்னைக்கு நான் காட்டேன். ரோட்டில் நிற்பினேன் வேறேன் கடைக்கு ஒருக்கா போட்டு வரையாம்பி ஆள் இல்லை வேலையை போட்டேன். இன்னம்மா விட்றேன் காய் துண்டலி போட்டு தருங்க அருகில் விட்டு போட்டு அப்படி எல்லாம் செய்து விடுறேன். சரி, நீங்கள் இந்த காசுல அம்மா இவற்றை ட்ரீட்மெண்ட்டு பயன்படுத்துவோங்க. இவருக்கு வந்து இந்த சஸ்டேஜன் இல்லாட்டி இந்த ப்ரோட்டீன் எக்ஸ் இல்லாட்டி வந்துட்டு அந்த ஏதோ இன்னும் ஒரு பேர் ஒன்று அந்த 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 மாவில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ப்ரோட்டீன் அதில் கொஞ்சம் கூட இருக்குது. அதை கொஞ்சம் ஒரு மாப்பணி பண்ணி இவருக்கு வந்து பார்த்தவே கொண்டு கொடுக்குறேன். நெஸ்டமோட் வந்து குடிக்கிறீங்களா? நெஸ்டமோட் குடிக்காங்க. ஏன்னா நெஸ்டமோட் வந்து சுகர் கூட குடிக்கிறீங்களா? நாங்களும் குடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தலை அடிக்கிறது. அப்போ
2 பேரும் அது பாவிக்கிறீங்கள அப்போ அதை நாங்கள் கொடுத்துட்டு வேற மாவு வாங்கி தான் வேறு மாவு வாங்கி குடிக்கிறீங்க மற்ற நான் ஃபேட் எங்கே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் அப்படி கிலோ வாங்குறேன்டா கொஞ்சம் யாரையும் தண்டா பயங்கர மட்டும்தான் நீங்கள் இதில் ஒரு மாப்பணி ஒன்றை வேண்டி அவருக்கு நீங்களும் குடிங்க 2 பேரும் வேண்டி குடிங்க நாங்கள் இன்னும் ஒரு 1 வீக்லையோ இல்லாட்டி ஒரு 10 டேஸ்லையோ திருப்பூருக்கா வருவோம் சரியா உதவி கிடைச்சா வருவோம் கிடைக்காட்டி குறைக்க கூடாது ஆனால் கிடைக்குமென்னு நான் நம்புகிறேன் சரியா சரி தானே ஓகே அப்போ நான் கிளம்பட்டோம் சரி சார் அடுத்த முறை வரைக்கும் வாசலில் வந்து நீங்கள் என்னை கூப்பிடணுமா சரி தானே நடக்குமென்னு நம்புகிறேன் சரி தானே ஓகே ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் நான் காய்ச்ச விட எங்களை ஏதாச்சும் பிள்ளைன்னு சொன்னாலும் நினைச்சுக்கொள்ளுங்க நான் அப்படி காய்ச்சிக்க மாட்டேன்னு நம்புகிறேன் ஓகே எனிவே தேங்க்யூ ஓகே பை 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 ரைட் பை 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 நன்றி ஓகே சரி மைக்கை கலட்டுனா சரி ஓகே ஓகே அப்போ ஐயா படங்க ஆப்பம் இருக்கா இது என்ன அதான் அந்த நீங்கள் கதைக்கிறத எடுத்து கொடுக்கும் நீங்கள் பிள்ளையாக காய்ச்சாலும் அது சரியாக எடுத்து கொடுக்கும் இப்போ மாறி நீங்கள் உங்களோட வாயில் ஒரு தூசணம் வந்து 2 பேர் அது சரியாக தான் இதில் எடுத்து கொடுக்கும் தண்ணி அடிக்கிறாங்க இல்லை நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு எங்களோட மேக்கப் அப்படி பவர் ஆனதான் படுங்க ஐயா சரி ஓகே சரி வரட்ட போட்டு சந்திப்பா ப்ராப்ளம் புரியுது சரியா சரி மற்ற காலம் ஓகே ஆயிரும் அந்த கால் வந்து அப்படின்ட்டா இந்த இந்த ஒருத்த கொஞ்சம் படி எண்ணெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் படி மசாஜ் பண்ணி சொல்லுவோம் தலையை லைட்டாக இப்படி மசாஜ் பண்ணி எடுக்க அந்த அதான் இந்த லெஃப்ட் சைட் பிரெயின் அப்செட் ஆயிருந்தால் தான் உங்களுக்கு ரைட் சைடு அது இஷ்யூவாக இருக்கும் அது கம்பி மாற்றலாம் கம்பி மாற்றி அடிக்கலாம் சரியானே அது அந்த எண்ணெய் மூலமாக மாற்றலாம் இப்படி இப்படி போட்டு சேர்த்துலாம் சரியா பேட்டு பாரு போயிட்டா நாங்கள் எங்கே இருக்காங்க பிரான்சில் தெரியா கோதாரி பிரான்ஸ் அது சாயில சும்மா சொல்லிடுறாரு என்னங்க பிரான்ஸ் எப்படி சொல்றானே பிரான்ஸ் என்னன்னா அவர் பிள்ளை எடுப்ப நடுவாங்க கிருஷ்ணா ஒடுக்குது இல்லையா அப்போ பாருங்க அதில் அவ்வளோ நிறையா வச்சு எங்களை பார்க்கறதுக்கே நீங்கள் வீடியோவில் வேறு ஒழிக்கிறீங்க இங்கே களவு செய்றீங்களே களவு செய்யல அப்போ ஏன் ஒழிப்பான் எனக்கு இந்த சமுதாயம் பிடிக்காது இந்த சமுதாயம் என்ன எங்களோட சமுதாயங்கள் வீடியோவில் பார்க்குறது எங்களுக்கு பிடிக்காது ஏன்னா எங்களோட பிள்ளைகள் வந்து அம்மா வாங்கோ இருங்கோன்னு சொன்னால் இருப்பேன் நான் அப்போ இப்போ என்ன பிள்ளையாண்டியில் அப்போ நடிப்புக்கு என்ன பிள்ளையாண்டீங்க அப்போ நானும் ஒரு பிள்ளானே அது அப்போ நான் இதுங்கோடு சொன்னால் என்ன இப்போ இருக்கிறீர்கள் இல்லை கவி விட்டவா இப்போ உங்களோட கலைக்கிறதுக்கு தானே வந்தது அப்படியே எங்க இருக்கு எங்க பாக்குறது எங்க இருக்கு நீங்க சரி கோதாரி கட்டுவேன் கண்ணா இவா தானே அது வாட கண்ணையின் ஷேப் இருக்கு தானே ஆள்கிட்ட ஓ யாரை கும்பிட்றோமோ அவரை மாதிரி ஆயிரும் நீங்கள் முருகன் மாதிரி வந்துட்டியர் ஓ வயது போன முருகனுக்கு முடியல தானே ஓ என்ன இல்லை அது ஒன்றும் தேவையில்லை இல்லை அது ஒன்றும் தேவை அம்மா சொன்னா கண்ட இடம் எல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது இது நான் காண இடம் தான் ரெண்டே தான் காண்டோம் அப்போ குடிக்கலாம் பிரச்சனை அண்ணே சொன்னவா அம்மா அது இவர் அம்மான சொல்லலாம் கேட்க மாட்டேன் அதில் அக்கா நீங்க ஒரு ஃபோனு எடுத்து வச்சு பாருங்க அக்கா கிருஷ்ணாவை பற்றி என்டியோ நான் எத்தனை நம்பரோ சொல்லுங்க அவங்க கட்டிக்காரன்டா இல்லை 8 நம்பர் இருக்கக்கூடாது 8 நம்பர் 8 6 6 இவன் 4 ஆகும் பார்த்தீங்கடா 9 4 நியாய இலச்சிலன்னு சொல்லுவாங்களே நாங்க எல்லாம் அக்கா தாங்க உண்மையாவே மகரம் ராசி ஆட்டு உங்களுடையோ மார்கழி மாதம் 30ஆம் தேதி பிறந்தாங்க நாங்க நீங்களோ கெடுகட்ட நம்பர் 8ஆம் மாதம் 30 நீங்க 8 நான் 12 ஐயோ அப்போ விட்டுட்டு ஓடணும் போல கிடக்கும் ஏன் அப்படி பார்க்க ராசி உண்டு நட்சத்திரம் உண்டு நம்பர் உண்டு நான் ஆனால் வாழ்க்கை மட்டும் பாரு அது லைட் எரியும் ஐயா நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் அப்புறம் நிற்கும் ஓ சிஸ்டம் இது இப்போ நியூ டெக்னாலஜி தான் ஃபுல்லாக அங்கே அன்றைக்கு டொய்லெட்டு அடியில் நின்று அனுபவம் அங்கே படம் அது போட்ட கொஞ்ச நேரம் பார்த்தேன் நான் அப்பா நின்ற அப்பா நின்றாரா
நாங்களே என்ன வாரம் வந்து நிக்க கொள்ள இப்போ நீங்கள் என்ன இடத்துல வந்தீங்க பஸ்ஸில் வந்து உள்ள ரங்கி உள்ள வரேன் அப்போ வாங்க அது ரெண்டு இறக்கி விட்றேன் வேண்டாம் பஸ்ஸிலே போகிறேன் என்ன பயமா கிட்னியை எங்கே எடுத்துட்டு விடுவாங்க வேண்டாம் இல்லை நடந்து போகிற ஆளுங்களோட வரலாம் தான்டா அப்போ என்ன புதுனமாக கேட்குறாப்பா இது இவருக்கும் கிருஷ்ணா பார்க்க ஆசை தான் அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் ஒன்று கிடந்தா கூட்டினே காட்டுங்க என்ன என்னப்பா இது கிருஷ்ணட்ட மரபுறவு தான் கலர் கொஞ்சம் குறைவு மரபுறவு தான் கலர் கொஞ்சம் குறைவு அவர் கரை நீளமாலா உண்மையாக்கா எங்க நாங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை நாங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை உண்மை நேர்மை ஆண்டா வேணா நான் கடவுளுக்கு தான் வந்தானே அதுதான் சரி மிச்சத்தை இது சொல்லி கிடக்கடா மாத்தினா சேதம் இல்லைன்னா இல்லை கொஞ்சம் நல்லா குளிர்தாப்பா அவங்கக்கிட்ட கொட்டே புழுவா கிடக்காதான் கொஞ்சம் தருவோம் தெரியும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கு தெரியும் எவ்வளோ கால பழக்கம் நாங்கள் இப்போ எல்லாம் வாய்க்கிறேன் இல்லை முந்தி பக்கத்தை விடுதானே என்ன சிரிக்கிறியா வா மாமா போட்டுக்கலாம் இருந்து காய்ச்சொண்டு சின்ன என்ன சும்மா வா முந்தி அங்கே இருந்துவா எனக்கு தெரியாது இது என்ன கோதாரியா கிடக்கு இங்கே நான் வெளுக்கல போகிறோம் காணி ஒன்று இப்போ பார்க்க போகிறோம் இங்கே மடத்தடியில் நடக்கும் அதான் யாழ்ப்பாணம் அந்த குழந்தைய கோயிலுக்கிட்ட மாணிப்பேல இருக்க மடத்தடி மந்தியில் இருக்க மடத்தடி ரெண்டாவது முறை கொண்டு போனது ரெண்டாவது முறை கொண்டு போனோம் அந்த பதம் பார்த்தேன் பத்திக்குள்ளாரி ஐயோ முகத்தை பார்க்க மாட்டேன் மாறிடுது முகம் அது மேக்கப் இல்லை ஓட்டுறான் அவன் உண்மை அவ உடனே வேறு வேறுங்க கொமெண்ட்ஸில் வேறுங்க வெளியே கதையெல்லாம் கதைப்பாங்க பிள்ளைய நான் ஒத்திரம் வரும் அப்போ அந்த இது 11 மணிக்கு பார்த்தேன் நான் 11 மணிக்கு பார்த்தாக்கா உண்மையா நீங்க நம்புறீங்களோ என்ன தெரியும் அழுததோ அழுது எங்கட வீட்டில் ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு வந்து சாப்பிடவே நம்ம அப்படி அழுத்தோடங்க இப்போ சாப்பிட்றீங்களோடக்கா இங்கே நம்ம எடுக்கிற போகிறோம் இல்லாட்டி இருந்து கதைக்கலாம் எனக்கு விருப்பம் தான் இருட்டு படம் முந்தி காணி பார்க்கணும் தெரியும் தானே இப்போவே காணி பார்க்க போகிறோம் போயிருக்கா சின்ன நிலவில் ஒன்று பார்த்துட்டு இப்போ நாங்கள் இப்போ பேபியோட வீட்டை அடவில்றாங்க கார்லறாங்க இந்த பார்க்குறதுக்கு ஒரு அழகு இல்லை தானே சின்ன பிள்ளையாள் அது எங்கட பெத்த பிள்ளையாளா எங்கட தம்பி சமுதாயம் பிள்ளை அதான் எனக்கு 2 ஆம்பளை பிள்ளையை பெற்றேன் நான் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றேன் ஆனால் 3 பேரும் எனக்கு கிட்ட இல்லை 2 பிள்ளை வெளிநாட்டில் ஒரு பிள்ளை எனக்கு கிட்ட இல்லை எனக்கு அது பெரிய கவலை உங்களுக்கு கிட்ட இல்லை கிட்ட இல்லைன்னா என்ன பார்த்தோம் அதான் என்னன்னு சொன்னா இயக்கத்துல இருந்து கொண்டு போட்டணும் அப்ப இங்க எடுத்திருக்கேன் ஆனா இருக்கண்டு உங்கள் சண்டையில போய் இப்படி விட்டார் சரிடாப்பா இப்போ சரி இப்போ விடுங்க நாங்கள் இருக்கோம் தானே யோசிக்கிறேன் நாங்கள் இருக்கோம் தானே கட்டுவன் கண்ணா இவா தானே இப்போ தானேடா ரெண்டோ கடவுள் சரியா அப்போ நாங்கள் வருங்க என்ன கட்டுவன் கண்ணா ஏன்னு சொல்லுவேன் நீங்கள் கோல் பண்ணீங்க பேர் விழுமானே ஓ கட்டுவன் கண்ணை என்று வரும் ஆனால் இனி எடுப்பேன் நாங்கள் இவ்வளோ உங்களுக்கு தெரியாது இனி எடுப்போம் நான் கட் பண்ணேன் நான் ஒரு நாள் இப்படி கட் பண்ணேன்னா இந்த நம்பருக்கு நினைக்காதபடி செய்து நான் இந்த வழியே வேலை பார்க்குறேன் இல்லை நான் நீங்க எனக்கு எடுக்கவே இல்லையே முந்தி இவனுக்கு மட்டும் தான் எடுத்தீங்க ஒரு பொம்பளை புள்ளிய கூட்டிக்கொண்டு வந்த நாங்க ஒருக்கா மாவட்டபுரம் அது நீங்க தானா இவடா வீட்டை வந்தது அதான் காவில் சொல்லுது ஒரு வாரம் காவில் அதான் சொல்லுது நீங்க முதல் அது உங்களோட புள்ளி அது இல்லையப்பா நீங்கள் அவள் அந்த குமார் புள்ளிய கூட்டிக்கொண்டு வந்து கண்ணாடி போட்டவள் அது நீங்கள அப்ப பின்னர் இவ 2ஆம் முறை இது நாங்க 2ஆம் முறை வந்தோம் முதல்ல அவா குடியணும் வந்தா வாங்க லேட் ஆச்சு டக்கண்டு போ உங்களோட கடைசி நம்பர் என்ன 833 நீங்களே வீட்டை வந்தீங்க நான் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு அவளை மட்டும் நான் பார்த்தது
ஓ உண்மை 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 நான் இப்போ உங்களை கவனிக்கல அதான் நான் இப்போ பட்டியால கூட்டி கொண்டு வரேன் குடி என்ன பட்டியால பார்ப்பேன் பேட்டை போட்டு நேமா ப்ரோ வார் பட்டியால வந்தாலும் அவனுப்பேன் கட்டி பிடிச்சி கொஞ்சம் போட்டு தான் விட சரி 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 ஓகே ஓகே அக்கி நீண்டே பதிவு தெரியாது எனக்கு சரி அப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த அம்மாவோட மிஷினையும் காட்டிட்டு போகிறோம். எத்தனை வருஷமாம்மா இந்த மிஷினில் தைக்கிறீங்க? நான் தைக்கிறது 42 வருஷத்துக்கு ஆச்சு. நமக்கு ஒரு 35 வருஷம். இந்த மிஷின் 35 வருஷமாக கிடக்கும். 2500 ரூபாய்க்கு வாங்கின மிஷின். ஆமாம், என்னை விட வயசு கூட. தச்ச மிஷினை தான் வாங்கினேன். என்னை விட வயசு கூட அப்போ மிஷினுக்கு. அதுதான் சரி. அப்போ ரைட் ஓகே. அப்போ பாருங்கள், வந்து இப்படியான ஒரு நிலைமையிலேருந்து அம்மா தன்னம்பிக்கையில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. இந்த தன்னம்பிக்கைக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுக்குறீங்க அப்படின்றத நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம். சரியாம்மா, போயிட்டு வரோம். சரியா, பாய், சந்திப்போம்மா. அது ஆட்ட ஃபோனே, அது வந்து கதையை சுண்டியாது. அதான் அதான் ஓ அடுத்த முறை 2 கையை தூக்கி கும்பிட்றதில்ல ஆடுறான். ரைட்.